காலையில விடிஞ்சு மணி 7 கழிஞ்சம்மா. இன்னும் எழும்பாம கடந்து உறங்கிட்டு கிடைக்காளுவ. எட்டி மோனிஷா, சங்கீதா, மோனிஷா, சங்கீதா. எட்டி அம்மா கூப்பிடியாவ? போ போய் என்னன்னு கேளு. ஏன் என்ன வட்டமா கூப்பிடியாவ? ஒன்னேன் தானே கூப்பிடியாவ, நீ போய் கேளு. எட்டி எட்டி எழுப்புங்க நீ. ஆறு கொழுப்பு பிடிச்ச குட்டிய மூஞ்சில சூரிய ஒளி அடிச்சிரஞ்சிட்டு கண்ணாடி போட்டுட்டு உறங்கியாளுவ. எட்டி எழும்புங்க. எட்டி கத்திக்கிட்டு இருக்கேன், காது கேட்கலையா நீ? எழும்புங்க டி. ஏம காலையிலேயே கத்திக்கிட்டு இருக்கிறிய? ஸ்கூல் தான் லீவ் ஆச்சே, ஏன் எழுப்புறிய? ஸ்கூல் லீவுனா வயிற்றுக்கு என்ன தின்னாமலா இருக்கிறிய? எழும்புங்க டி. காலையில எழும்பி வீட்டு வயசுல எல்லாம் செய்யணும், கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கணும்னு ஒரு இதுவும் கிடையாது. எழும்பு கட்டி 2 பேரும். ஆமா, எலும்புன என்னையே திட்டிகிட்டு இருங்க, உறங்கிட்டு இருக்க. அவ்வளவு ஒன்னும் சொல்லிடாதீங்க. இடி மோனிஷா, முடிய பிடிச்சு போய் இழுத்துருவேன். எலும்பு நீ. ஏம ஒரு நாளாவது எங்களை நாங்களாவே எலும்ப விட்டுருக்கலாம? என்னைக்குமே அலாரம் வச்ச மாதிரி வந்து எழுப்பியே விட்டுறதிய. ஆமா, ஒரு நாளாவது உங்களையாட்டு எலும்ப விட்டா 12 மணி 1 மணி நடந்து உறங்குவிய. உங்களுக்கு வெயிலா மழையா என்னத்த தெரியும்? எலும்பு கட்டி. ஏம இப்ப நாங்க எழும்பிதான் இந்த மழையில என்ன பண்ண போறோம்? காலையிலேயே கத்திக்கிட்டு இருக்கிறிய. வா ஒருத்தி போய் பாலை வாங்கிட்டு வா. பாலை வாங்கிட்டு வரும்போது கடையில இருந்து 5 ரூபாய்க்கு பச்சை மிளகும் 10 ரூபாய்க்கு தக்காளியும் வாங்கிட்டு வந்துருப்போம். ஏம மனசாட்சி இல்லாம இந்த மழையில எங்க எழுப்பி விடுறிய? எட்டி காலையிலே நான் ஒரு வாட்டி போயிட்டு வந்தாச்சு. பால் வாங்க போன இடத்துல லட்சுமி எங்கேயோ பால் கொண்டு கொடுக்க போயிருக்கியா. வீட்டுல யாரும் இல்ல, அதனாலதான் சொன்னேன் நீங்க போய் வாங்கிட்டு வாங்க. அவகிட்ட சொல்லுங்க, நான் வீட்டு பெரிய பிள்ளை, நான் எல்லாம் வெளியே போக கூடாது இல்லையா? அவகிட்ட சொல்லுங்க. எது பெரிய பிள்ளையா? ஏதாவது வாங்கி தின்னிய விஷயத்திலேயோ அடிச்சு சண்டை போடிய விஷயத்திலேயோ நீ பெரிய பிள்ளைன்னு என்னைக்காவது சொல்லியிருப்பியா? இப்ப கடைக்கு போனா சொன்னோன்னா பெரிய பிள்ளையாமே பெரிய பிள்ளை. வீட்டுக்கு பெரிய பிள்ளைனா தின்னாம கிடக்க சொல்லுங்கம்மா. எப்படி சமாளிக்க பாருங்க. வேலை கள்ளி வீட்டு வேலை செய்யணும், அவ்வளவு வேதனை. எம்மா நான் இங்க வெளியே போனா எல்லாரும் என்னம்மா நினைப்பாவ? என்ன ராணி இப்படி பெரிய பிள்ளைய வெளியே விட்டுருக்க கடைக்கெல்லாம் அப்படின்னு உங்களை தான் ஒரு மாதிரி சொல்லுவாவ. அதனால அவளையே போய் சொல்லுங்க. எம்மா நான் வெளியே போன எல்லாரும் சொல்லுவாவ பச்சை பிள்ளை, இந்த பிள்ளைக்கு என்ன தெரியும், இந்த பிள்ளைய வெளியே கடைக்கு விட்டுருக்க ராணி, ராணிக்கு கொஞ்சம் கூட அறிவில்லைன்னு உங்களை தான் கேட்பாவ. ஆமாட்டி சொல்லுவிய, நல்லா சொல்லுவிய டி. உங்க 2 பேரையும் பெத்தேன் பத்தியா? எனக்கு தாண்டி அறிவு கிடையாது. என்னம்மா பொசுக்கு நீ இப்படி சொல்லிட்டிய? சிரிச்சாதட்டி நீ. போ 2 பேரும் அடுப்பங்கரையில போய் பூரி சுட்டு குழம்பெல்லாம் வச்சு வை. நான் போய் பாலையும் வாங்கிட்டு பச்சை மிளகாயும் தக்காளியும் நானே வாங்கிட்டு வரேன். போ ஒருத்தி உருட்டு ஒருத்தி பொரிச்சு எடுப்போம். ஏம்மா மோனிஷா கிட்ட உருட்ட சொல்லுங்க, அவ நல்லா உருட்டுவா. இங்க பாரு, ஒரு மாதிரி நக்கல் அடிச்சு சிரிச்சுட்டு இருக்காதன்னா. நீ உருட்டுற உருட்டோட நாங்க ஒன்னும் பெருசா உருட்டல. எனக்கு தெரியாதம்மா. ஒருத்தி உருட்டு, எவா உருட்டுவியோ அவ உருட்டு, ஒருத்தி பொரிச்சு எடு. நான் போய் பாலையும் தக்காளியும் வாங்கிட்டு வந்துடுறேன். பிள்ளையெல்லாம்ப்பா படங்களையும் செல்லுளையும் பார்த்து ரொம்ப தான் கெட்டு போயிட்டு உருட்டாமே உருட்டு. ஏம்மா இன்னொன்னு கேட்டுட்டு போங்க. என்னமாக்கா? அவ உருட்டுலதான் மட்டும் பெரிய உருட்டு மண்ணி கிடையாது. அவள்கிட்ட நல்லா பேசி பாருங்களா, பானிபூரியில பஞ்சாமிரதத்தை கலந்து இந்த மாதிரி பேசுவா. இதெல்லாம் எங்க டிவி கத்துக்கிட்டு வர? இதெல்லாம் தானா வருதுமே. பாரு, ஒரு மாதிரி இழிச்சு இழிச்சு நடிச்சுக்கிட்டு இருக்காதுன்னா எப்பவும் ஒரே மாதிரி கேட்டுட்டு இருக்க மாட்டேன். பானிபூரியில பஞ்சாமிரதத்தை வச்சு தின்னவாதானே நீ? ஓவராக்கு நாட்டாதட்டி, எங்களுக்கும் பேச தெரியும்னா. அப்பா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும். அப்படியே பண்ணிட்டா மட்டும் உருண்டை மெலிஞ்சிரன்னு நினைப்பு பாட்டி. அப்புறம் யார பாரு, சங்கீதா. தங்க உதிர வயசுல உனக்குல சங்கீதா பாட்டி. அப்புறம் கையில மட்டும் மாட்டுனா நினைச்சுக்க, முடிந்தால் பிடி பார்க்கலாம். ஆரண்டி இன்னைக்கு மாட்டுனா நினைச்சுக்க, தீந்தா. சின்ன பொண்ணு, ஏ சின்ன பொண்ணு. இந்த வரேங்க, இந்த வரேன். என்ன சின்ன பொண்ணு, காலையிலேயே மழை பெஞ்சிட்டு இருக்கு, இந்த மழையில எங்க போய் நினைச்சுக்கிட்டு வர நீ? ஆமா ஆமா நல்லா சொல்லுவிய. வேலைகளெல்லாம் செஞ்சா ஏன் வேலை செய்யான்னு கேக்குறிய, செய்யாம இருந்தா ஏன் செய்யலன்னு கேக்குறிய. என்னங்க இந்த மழையில ஏன் நனைஞ்சான்னு தான் நான் கேட்டேன். உங்ககிட்ட வேற ஏதாவது கேட்டனா? மழையில நனையாம எப்படி போய் பால் வாங்குறது? காலையில காஃபி போட்டு தர வேண்டாம், அதனாலதான் பால் வாங்க லட்சுமி அக்கா விட்டு போனேன். கையில ஒரு கொடை இல்லாமலா போச்சு? கொடை எல்லாம் பிடிச்சிட்டு போனா என்னங்க கெத்து? மழையில அழகா நனைஞ்சிட்டு மழையை ரசிச்சுக்கிட்டு போனேன், அதுதானங்க கெத்து. வாங்க வாங்க, டீ போட்டு தரேன். என்ன காலையிலே ரொம்ப குசியா இருக்கா, என்ன விஷயம்? இல்லங்க, காலையிலே வெளியே மழை அடிச்சு துவைக்குது. எப்படி உங்க அம்மனே வரமாட்டாவ இல்லையா? என்ன சின்ன பொண்ணு, எங்க அம்மா வராதது இவ்வளவு சந்தோஷம் சொல்லியா? அப்படி இல்லைங்க, ஆனா கொஞ்சம் அப்படிதாங்க. எப்படி உங்க அம்மா வந்தாலும் தொடங்க தான் போறாவ. எங்க அம்மாவோட எதுவும் தொடங்க மாட்டாவ, நீ எங்க அம்மிட்ட எதுவும் தொடங்காம இருந்தா போதும், புரியுதா? சும்மா எங்க அம்மா ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்கிறது. செப்பா, அவங்க அம்மா ஏதாவது சொன்னா பால் பாண்டிக்கு கோவத்தை பாரு. பால் பாண்டியா? யாரு பால் பாண்டி? சும்மா உங்களுக்கு நான் வச்சிருக்க பட்ட பேரு பால் பாண்டி. நல்லா இருக்கா?
ஓவரா பேசாத சின்ன பொண்ணு. என்ன டோர் திறக்க சவுண்டு கேக்குது? சீக்கிரமா போய் பாரு. பிள்ளை வேற ஹால்ல இருந்து விளையாடிட்டு இருந்தா. இந்த போய் பாக்குறேங்க. அவ சும்மா இருந்தாலும் அவளுக்கு வாய் சும்மா இருக்காதப்பா. என்ன சின்ன பொண்ணு, என்ன ஆச்சு? போன வேகத்துல அலறிட்டு வரா. ஆமா, இவ்வளவு நேரம் சந்தோஷமா இருந்தேன், இனி அலறதான் போறேன். ஏன் சின்ன பொண்ணு, என்னாச்சு? உங்க அம்மா இன்னைக்கு வர மாட்டவனு எவ்வளவு சந்தோஷத்துல இருந்தேன். வந்துச்சு உங்க அம்மா. என்ன சின்ன பொண்ணு சொல்லியா? எங்க அம்மா வந்துட்டாங்களா? ஆமாங்க, நிஜமாதான் உங்க அம்மா வந்திருக்காவ. வந்தோடனே இப்ப ஏதாவது சொல்லி நட்ட தொடங்க தான் போறாவ. எங்க அம்மானு எதுவும் தொடங்க மாட்டாவ, நீ தொடங்காம இரு போதும். உண்மையதாங்க சொல்றேன். உங்க அம்மா உங்க மாமா வீட்டுல போய் 1 மாசத்துக்கிட்ட நின்னுகிட்டு வந்தாச்சு. கண்டிப்பா தலையில ஏதாவது ஏத்திக்கிட்டு தான் வந்திருப்பாவ பாருங்க. சொன்னேன் இல்லையா, தொடங்கியாச்சு போங்க. நான் வரேம்மா. எப்படி இந்த பரட்டையை சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியலையே. நான் வரேம்மா. சின்ன பொண்ணு, அங்க வந்து எதுவும் சொல்லாம நில்லு, புரியுதா? சரி சரி. எங்க முன்ன வாங்குங்க, என்ன முன்னோட்டு நீங்க பின்னாடி போய் நிக்கிறீங்க. ஏமா, எப்பமா வந்திய? நான் வரதெல்லாம் இருக்கட்டு. என்ன கதவெல்லாம் திறந்து போட்டுக்கிட்டு மேலே போய் இருக்கிறிய? கதவு பூட்டிட்டு தான் இருக்கணும்னு தெரியாதா எப்படி? அது இல்லாம இப்பதான் மேல போனோம். இது மழையில நினைச்சுட்டா வந்திய? ரொம்ப நடிச்சாதல. அம்மா அங்க போய் இவ்வளவு நாள் ஆச்சு, அவளை போய் கூப்பிடுவோம், கூட்டிட்டு வீட்டுக்கு வருவோம்னு ஒரு இது கிடையாது. ஏன் அவ விளக்குனாலோ போன வந்தாக்கல போட்டு நீ. சொன்னேன் இல்லையா உங்க அம்மா பேசியதை பாருங்க. அப்படியெல்லாம் இல்லம்மா, நீங்க அங்க போனாதான் நிம்மதியா இருப்பேன்னு சொன்னீங்க. சரி கொஞ்ச நாள் இருந்துகிட்டு வாங்கன்னு விட்டது தப்பா? கொஞ்ச நாள் விட்டது தப்பு இல்லல, ஒரே அடியா அவங்க போயிரட்டுன்னு என்ன விட்டிய பத்தியா, அதைத்தான் சொல்லி. அப்படியெல்லாம் நான் நினைக்கலம்மா. சரி வாங்க. ஆட்டோல வந்தீங்களா இல்ல மாமா கொண்டு விட்டாவ்ளா? நான் ஆட்டோல தான் வந்தேன். இதே உங்க ட்ரெஸ் நல்லா இருக்கத்தே. நம்ம வீட்டு பேக்ரவுண்ட் உங்க ட்ரெஸ்ஸும் சூப்பரா இருக்கு. வாய மூடு. நான் உன்கிட்ட ஏதாவது கேட்டேன் நானே? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. என்ன நான் ஊர்ல இல்லன்னு ரொம்ப நடிச்சுக்கிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு தெரிஞ்சியாமே, அப்படியா? அத்தே அப்படிலாம் எதுவும் கிடையாது. உங்ககிட்ட யாராவது இல்லாததையும் போலாததையும் சொல்லி தந்து நம்ம 2 பிரிச்சலான்னு பாக்கியாவன்னு நினைக்கேன். பிரிச்சலானி நம்ம 2 என்ன ஒன்னா பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப பேச்சதுக்கு நீ ரொம்ப பேசாத. உங்ககிட்ட எல்லாம் பேசினா எனக்கு இருக்க பிபி கூட தான் செய்யும். ஏமா என்னாச்சு? வந்தது வராததுமா இப்படி சொல்றிய? இந்த கியானை தானே இந்த மலையிலயும் செடிக்கு ஓசை போட்டு வச்சிருக்கால. என்ன சின்ன பொண்ணு, என்ன இதெல்லாம்? ஐயா நான் போடலங்க, அது எப்படியாவது ஆனா இருக்கும். நான் போய் பாக்கேன். எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. எல்லாம் கோம்பத்தனமா தான் வச்சு இதுகிட்டு இருப்பா. அம்மா நீங்க போங்க, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, சாப்பிடுவோம். சாப்பிடுறதுக்கு அப்படி உன் பொண்டாட்டி என்ன செய்து வச்சிருக்கிய? வந்தோடனே அடுப்பங்கரை போய் பார்த்தேன்ல, நேத்து நைட்டு சமைச்ச பாத்திரம் அப்படியே கிடக்கு. என் கழுவ கையில என்ன குருவா? ஓவரா உங்க அம்மா பேசிட்டு போகுது, இனி நானும் வாயை திறந்துருவேன். சரி சரிம்மா, நான் கழுவ சொல்றேன். நீங்க போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. சின்ன பொண்ணு போ, போய் டிஃபன் ஏதாவது சீக்கிரம் ரெடி பண்ணு. சின்ன பொண்ணு பேரு மட்டும்தான் சின்ன பொண்ணு, ஆனா அறிவில்லாத பொண்ணுன்னு பேர வச்சிருக்கணும். என்னங்க என் பொறுமையை ரொம்ப சோதிக்குது பாத்தியலா? நான் எப்பவும் அமைதியா போக மாட்டேன். நீ போ சின்ன பொண்ணு, போய் சமையல செய். என்ன அவன் காதுல குசு குசுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்க? நீ போ சின்ன பொண்ணு, நீ போ. பரட்ட காலில் சலங்க மட்டும் தான் கெட்டல, மற்றபடி நல்லா ஆடியா. ஏம்மா நீங்க போங்கம்மா. போறேன். எல்லா விஷயத்தையும் நான் பொறுமையா தான் போயிட்டு இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் பொங்கி எழுவேன், அன்னைக்கு யாரும் தாங்க மாட்டே பாத்துடுங்க. சரி போங்கம்மா. நான் கூப்பிட்டுருந்தா நானே வந்திருப்பேன் இல்லையா? நீங்க இந்த மலையில வந்திய? அதுல என்னடா இருக்கு? ஆமா, இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் வளைக்கு போகணும்னு நினைச்சோம். தோப்பில் எந்த வேலையும் செய்ய முடியல. வர ஞாயிற்றுக்கிழமையாவது போயிட்டு வருமா செல்வா? எப்படி? சரிண்ணா, ஆனால் கொஞ்சம் காலையிலேயே போகணும். மத்தியானத்துக்கு மேலே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கும் பார்த்துடுங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக வீட்டில் தான் செல்வா இருப்பேன். ஒரு டைம் இருக்கும்போது சொல்லு. லைட்டாக தூவாப்பில் கொஞ்சம் கிளறி வச்சோன்னு நினச்சிக்க, அந்த வாழையிலலாம் நல்லா கொலை பிடிக்கும் பார்த்துக்க, அதுக்கு தான் சொல்லி. சரிண்ணா, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இந்த போன வாரமே போயிருக்கலாம், நானும் கொஞ்சம் அடிச்சிட்டேன் பாருங்க. சரி செல்வா, வர வாரமாவது போயிட்டு வந்துடும். எப்படி? சரிண்ணா. என்ன 2-3 தனியா தான் இருக்கேன். இந்த நேரம் வாய்ப்பா பேசினாதான் உண்டு. மற்றவங்கள 2 காணல இல்லையா? அம்மா வாங்க. என்ன மக்கா, அண்ணனும் தம்பி இருந்து என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? நாங்க என்னம்மா பேச போறோம், உட்காருங்க. வசந்தி எழும்பிட்டாளா எப்படி? ஆமா, நல்லா எழும்பிட்டா. சாதா 10 மணில வெயில் மூஞ்சில அடிச்சாலே உன் பொண்டாட்டி முடிக்க மாட்டா. இன்னைக்கு காலையில வேற மழையும் மப்பும் மந்தாரமா இருக்கு. இதுல அவ காலையில எழும்பிடுவாளா எப்படி? நல்லா கிடந்து உறக்கம். சரி, பிள்ளைகளுக்கு பள்ளியோடத்துக்கு லீவு தானே, சரி உறங்கிட்டு போட்டுருந்தா நானே எழுப்பலாமா? என்னவும் பண்ணுங்கப்பா. நம்ம ஏதாவது சொன்னா மாமியார் தான் கொடுமைக்காரி, மாமியார் தான் குற்றக்காரின்னு சொல்லிட்டு எல்லா பழியும் என் மேல தூக்கி போட்டுருவாள். நான் எதுக்கு சொல்ல போறேன்? நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் இருந்துட போறேன்ப்பா.
எனக்கு எதுக்கு அடுத்த பிரச்சனை இல்ல. ஏமா இப்ப என்ன ஆச்சு? எதுக்கு தேவையில்லாம அடுத்த பிரச்சனை நம்ம பிரச்சனையே இழுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? என்ன சொல்லுங்க. நான் யாருக்கு பிரச்சனை இருக்கல. ஆமா உமா எங்க? பால் வாங்க லட்சுமியை கழுவிட்டு போனாமா. ஏமா? மக்கா ஒரு முக்கியமான விஷயத்த பார்த்து பேசணும்னு நினைச்சா உங்க ரெண்டு பேரையும் பார்க்கவே முடியல. ஆமா இப்ப யாரும் இல்ல தானே? யாரும் இல்லம்மா. என்ன விஷயம்னு சொல்லுங்க. அதான் மக்கா அன்னைக்கு அது ஒண்ணும் இல்ல. எங்க காஃபியா டீயா? டீயே போடுவோமா? அக்கா உங்களுக்கு? டீயே போதுமா? எத்தே உங்களுக்கு? எல்லாரும் டீயே போதும். போடு போ போ. நீங்க சொல்லுங்கம்மா. கிளவி என்னமோ பேச போகுது. நம்ம வந்தோடனே சிரிச்சு சமாளிச்சிட்டு நம்மளை கண்டோன்னே திக்கி திணறி முக்கால அழுதே. ஏதோ இருக்கு, விஷயம் பெருசு போலதான் இருக்கு. பாப்போம். அதான் மக்கா நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேங்க. சுகர் மாத்திரை எப்ப வந்துருவிய? சுகர் மாத்திரை இன்னைக்கு சாயங்காலமே வாங்கி தரேம்மா. வாங்கும்போது கொலஸ்ட்ரால் மாத்திரை சேர்த்து வாங்கணும் மக்கா. அதுதான் சொல்லலான்னு வந்தேன். சரிம்மா, வேற ஏதாவது வாங்கினா சொல்லுங்க. போயிட்டாளா? போயிட்டா. அதான் மக்கா நான் அன்னைக்கு உங்க ரெண்டு பேசியிருந்தேன் இல்லையா? எதை பத்தியுமா சொல்றிய? டீ போட்டா சோமா இல்லத்தே, அடுப்புலதான் இருக்கு. அதான் வெளியே துணி காய போட்டிருந்தேன், காஞ்சிருக்கான்னு பார்க்க போனேன். மழையா இருக்கு இல்லையா? என்ன உமா, மழையில யாராவது வெளியே துணி காய போடுவாங்களா? போ நீ டீயை போடு. சரிங்க அத்தே. கிளவி சரியே கிடையாது. கண்டிப்பா சொத்தை பத்தி பேசுறதுக்கு தான். 4 முடி எங்க இருந்தாலும் இழுத்துட்டு வந்துருவோம். என்னம்மா சொல்லுங்க. அதான்ல தங்கச்சிக்கு சொத்து குடிக்கிறத பத்தி பேசணும் இல்லையா? ஆமா, இப்ப என்ன அதுக்கு? அதுக்கப்புறம் அதை பத்தி 2 பேரும் வாயே திறக்கல. என்ன முடிவு பண்ணிருக்கிறிய? அப்பா காலையில எழும்பி முகத்தெல்லாம் கழுவி மேக்கப் போட்டுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருந்தா எவ்வளவு அழகா இருக்கு வசந்தி. சுண்டுக்கு லிப்ஸ்டிக் போட்டா நீதான் ரோஜா, கொஞ்சம் மட்டும் உடம்ப குறைச்சேன்னா நீதான் சிம்ரன், அப்புறம் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானானி நம்ம எல்லாம் ஆடி அழகா ரீல்ஸ் போட ட்ரெண்ட் ஆயிரலாம். ஐயோ காலையில எழுமணும்னா இவங்களெல்லாம் பார்த்தாதான் எனக்கு ஒரு நிம்மதியா இருக்கு. மேக்கப் போட்டுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருப்போம். அடிக்கிற மழையில வெளியும் போவண்டா, வீட்டுக்குள்ளேயே அழகா மேக்கப் போட்டுட்டு இருந்தேன்னா சூப்பரா தான் இருக்கும். என்ன இவ்வளோ நேரம் கடந்து உறங்கிருக்கோம்? நம்ம மாமியாருக்கு சவுண்டையும் கேட்கல, நம்ம வீட்டுக்காரனா சவுண்டு போடல. 2 வீட்டுல இல்லையா இருக்குமோ? வீடு போட்டு நமக்காவது யாரு நம்மள அணை போட்டு தடுப்பா? இன்னைக்கு இந்த மேக்கப் எல்லாம் போட்டு நம்மகிட்ட இருக்க பேண்ட் சட்டையும் போட்டு அழகான பாட்டுக்கு தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா நீ ரீல்ஸ் எடுக்கிறோம், கலக்கிறோம், போடுறோம். வசந்தியக்கா, வசந்தியக்கா என்ன இழுவ அலறிக்கிட்டு வர? வசந்தியக்கா இழுவ உள்ள வா. என்ன இழுவ அலறிக்கிட்டு வர? ஆமா, தலைவோர காரியம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க எங்க மேக்கப் பண்ணிட்டு இருக்கிறீ? வாங்க கையன் வீட்டுக்கு. என்னாச்சு உமா? அதெல்லாம் விட்டு இங்க பாரு, நான் எவ்வளவு அழகா இருக்கேன். நீ இன்னைக்கு ஒரு ரீல்ஸ் எடுக்கணும்னா நான் அழகா மேக்கப் பண்ணிட்டு வரேன். ஒரு வீடியோ மட்டும் எடுத்து தருவியா? சரிக்கா, முதல்ல வாங்க அங்க போவோம். அடப்பா அதராத உமா, விடு. நம்ம இன்னைக்கு ரீல்ஸ் எடுக்கிறோம், ட்ரெண்ட் ஆகுறோம், புரியுதா? நீ அழகா வீடியோ மட்டும் எடுத்தா போதும், நான் அழகா ஆடுவேன், புரியுதா? அட கோம்பச்சி, அறிவு கொஞ்சம் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்க மாட்டேலா? என்ன இழுவ இப்படி சொல்லிட்டு இருக்க? என்னன்னு சொல்லு. வந்த உடனே இப்படி சொல்லிட்டு இருக்க? ஆமா, விஷயம் தலை போற விஷயம் சொல்றேன். நீங்க மேக்கப் பத்தி ரீல்ஸ் பத்தியும் ட்ரெண்ட் ஆகுறத பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. அங்க நம்ம வாழ்க்கையே போயிட்டு இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? என்ன இழுவ காலம் காத்தால என்னத்த புலம்பிட்டு இருக்கா நீ? அட கூமுட்ட வசந்தி, அங்க சொத்தை பத்தி பிரிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்காவ. வாங்க வந்து தொலைங்க. என்ன இழுவ என்ன சொல்லியா? சொத்து பிடிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்காவளா? ஆமா, கலவி நம்ம எப்ப சாவும் கட்டளை பிடிக்கல இருக்கா. என்ன இழுவ என்ன சொல்லியா? சொத்தை பத்தி பேசிட்டு இருக்காவளா? அட ஆமா கோம்பச்சி, அதெல்லாம் அறியாம இங்க தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா என்ன தொட்டுக்கிட்டு போறியா சைத்தானான்னு பாடிக்கிட்டு இருக்கா. வா போஸ்ட். இருந்தாலும் இழுவ கோபப்படுறங்கிற பேர்ல என்ன ரொம்பதான் அநாகரிகமா திட்டுறானா? எல்லாம் புரியதான் செய்யுது. புரிஞ்சு என்னத்துக்கு கூமுட்ட? வாங்க ஃபர்ஸ்ட் போன வா போவோம். இந்த கிழவி இந்த வீட்டுல இருக்கிறத விட
நிம்மதியா நம்மளால எங்கேயும் போக முடியல, எடுக்க முடியலம்மா. சும்மா அந்த சொத்தை பத்தியே பேசிட்டு இருக்கா. போ போ, நம்ம இருக்கும்போது எப்படி பேசியானே பாத்திரலாம். என்ன சித்தப்பா, சித்தியை வீட்டில் காணல, வெளியே எங்கேயும் போயிருக்காங்களா எப்படி? இல்லை மக்கா, சித்தப்பா வீட்டுக்கு தான் போயிருக்கா. நேற்று தோப்பு போயிருந்து இல்லையா, நிறைய மாம்பழம் கிடச்சி, அதான் கொஞ்சத்தை கொண்டு பூங்கொடிக்கும் குடிச்சிட்டு வந்துடலான்னு எல்லாம் எடுத்து வைக்க போயிருக்கா. நீங்களாம் சும்மா தானே மக்கா இருக்கிறிய, பூங்கொடியை விட்டு வர போயிட்டு வரோமா எப்படி? சரி சித்தப்பா, போகலாம். ராதிகா, அப்போ நீ கிளம்பு மக்கா, போயிட்டு வந்துடலாம். சரி மாமா. இனி என்னைக்கு சித்தப்பா ஹாஸ்பிட்டல் போகணும்? இன்னும் 2 நாள் மாத்திரை இருக்கு மக்களே, அது முடிச்ச அப்புறம் தான் போகணும். நம்ம இன்னைக்கு பூங்கொடியை வீட்டுக்கு போயிட்டு காலையிலேயே கொஞ்சம் சீக்கிரமா போகணும்னா சாயங்காலம் நின்றுட்டு வரலாம்லே மக்கா. சரி சித்தப்பா. நீங்க போறோம் நம்ம சொல்லி வச்சாங்க. யார்கிட்ட, தங்கச்சிக்கிட்டயா? ஆமா சித்தப்பா, சொல்லிட்டேலா? இல்ல மக்கா, இனிதான் சொல்லணும். ஏன் மக்களே? இல்ல சித்தப்பா, அவகிட்ட சொல்லாதீங்க, சர்ப்ரைஸா போய் நிப்போம், சரியா? ஏன் மக்கா சொல்லாதுன்னு சொல்லியா? சும்மா சித்தப்பா, நம்ம போறோம்னு சொன்னாலே கடையில இருந்து ஏதாவது வாங்கி வச்சு சமாளிச்சிருவா. இந்தாங்க, நான் தான் எல்லாம் செய்த எடுத்தேன்னு. இன்னைக்கு சொல்லாம போய் பார்ப்போம், என்னதான் செய்து தரேன்னு பாக்கலாமே. ஐயே, சும்மா சொல்ல முடியாது. உன் தங்கச்சி இங்க இருந்ததை விட இப்போ அங்க நல்லாதான் சமையல் பண்ணியா? அத சமையல நான் சாப்பிடணும் இல்ல சித்தப்பா, நீங்க சொல்லாதீங்க. சரி மக்கா, நீங்க பேரிட ரெடி ஆகுங்க, நான் சொல்லல. சரி சித்தப்பா. நல்ல பிள்ளை ரெண்டும். ஏங்க கிளம்புவோமா? எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். எல்லாம் எடுத்து வச்சுட்டியா? அதான் சொல்றேன் இல்லையா, எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். மாம்பழம் எல்லாம் பிரிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. இனி போகும்போது கடையில இருந்து கொஞ்சம் வாழைப்பழம் மட்டும் தான் வாங்கணும். சரி சரி சரி, அப்ப வாங்க கிளம்புவோம். கொஞ்சம் இரு, பிள்ளை ரெண்டும் ரெடியாக போயிருக்காவ, அவங்களாம் வரட்டு, சேர்ந்தே போயிட்டு வந்துடலாம். எதுக்கு அவங்க எல்லாம் கூப்பிட்டுட்டு நம்ம 2 போயிட்டு வந்தா போதாதாங்க? அங்க நம்ம சாப்பிடவா போறோம்? அதுவெல்லாம் வந்த நாள்ல இருந்தே வீட்லயே தாண்டி இருக்குது. எங்கேயாவது வெளியே எங்கேயாவது சுத்த போகுதா எப்படி? அதோட வயசுக்கு அது எங்கேயாவது வெளியே போயிட்டு எடுத்து வரணும்னு சொல்லிட்டு தோணுதோ இல்லை. ஆனா பாரு, நம்மளை விட்டுட்டு எங்கேயாவது போகுதோளா? நம்ம போற இடத்துக்காவது கூட்டிட்டு போவோம். பூங்கொடிய வீட்டுக்குமா கூட்டிட்டு போகணும்? பூங்கொடிக வீட்டுக்குன்னு சொன்னதாலதான் கூட்டிட்டு போறோம். வரட்டு, பொறுமையா இரு. உன் மடியிலேயே உட்காந்து வருவாவ, கார்ல தானே வருவாவ, இரு. வர வர உங்களுக்கு பேச்சுல ரொம்பவே நக்கல் இருக்குனாங்க. கவனிச்சுட்டு தான் வரேன். கவனி கவனி, நல்லா கவனி. போ, எல்லாத்தையும் மறக்காம எடுத்து வை. அப்புறம் அங்க போனப்புறம் அதை விட்டுட்டு வந்துட்டு இதை விட்டுட்டு வந்துட்டு என் உயிர் எடுத்துறாத. போ. வயசான காலத்துல வாய் ரொம்ப தான் ஓவரா நீளுதுங்க, பாத்துக்கிட்டு தான் வரேன். ஆமா, எனக்கு மட்டும் வயசாயிட்டு வா என்றும் இளமை. போட்டி, போய் எடுத்து வை. போறேன் போறேன், எடுத்து வைக்க. என்னடி அம்மையை காணவே இல்ல, எங்க போனாவ்ளோ? எனக்கு தெரியல, நானே இப்பதான் தூக்கம் எழும்பி வரேன். அம்மையை நான் வரும்போதே இல்ல. அண்ணி எங்க? அண்ணியே என்ன இளம்பலன்னு நினைக்கிறேன். சரி, பேசாம அண்ணிட்டே ஒரு டீயை போட்டு கேப்போமா? காலையில அம்மை வரு, டீ கூட போட்டு வைக்காம எங்க போனாவ்ளோ? எம்மா, எங்கம்மா போனிய? இடி, காலையில இருந்து ஒன்னும் சமையல் பண்ணல, ஒன்னும் செய்யல. லட்சுமிக்கு உடம்பு சரியில்லை, அவ கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். ஏதாவது சமைச்சு சாப்பிடுங்க நமக்களே. நாங்க சமைச்சு சாப்பிடுறதா? ஏமா, என்னாச்சு? லட்சுமி இப்ப என்னாச்சு? என்னன்னு தெரியல மக்கா, நல்ல காய்ச்சலும் வயிறு வலியுமா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நான் ஹாஸ்பிட்டல் வந்து போயிட்டு வந்துடுறேன்னா. என்னம்மா சொல்றிய? என்னத்த? ஒன்றும் இல்லை மக்களே, லட்சுமி கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் உன்னை ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வரேன். அதான் எல்லாம் சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓ அப்படியாத்த, சரி நீங்க கிளம்புங்க, நாங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிடலாம். சரி மக்கா. அண்ணி, காலையிலக்கு காஃபி மட்டும் போடுவீங்களா? சரி சங்கீதா, நான் போடுறேன். வளர்ந்து கட்ட மாடே, ஏன் உனக்கு போய் காஃபி போட என்னதுக்கு? அவள்கிட்ட எதுக்கிட்ட சொல்லியா? ஏமா, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் அண்ணிகிட்ட தானே காஃபி போட்டு கேட்டேன், நீங்க ஏன் என்கிட்ட சண்டைக்கு வர்றீங்க? நல்லா கேட்டா அண்ணிக்கிட்ட. போட்டி, உனக்கு தேவை நீங்க போட்டு குடிங்க, எதுக்கிட்ட அவள்கிட்ட போட சொல்லிட்டு இருக்கியா? ஏமா, நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கலாம். என்னத்த பாப்பியலாமா, நான் போயிட்டு வரவங்களால குடும்பத்துல பிரச்சனை இழுத்து வச்சிடாதுங்கம்மா. என்ன சங்கீதா, அடி பலமோ இருந்தாலும் உனக்கு கட்ஸ் ஜாஸ்தி தாண்டி. நான் எல்லாம் என் மனசுல என்ன தோணுதோ அதை சொல்லுவேன். யாரையும் மாதிரி மனசுக்குள்ள வச்சுக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். நான் ஓப்பனா சொன்னதெல்லாம் வாங்கி கட்டிக்கிட்டேன், அவ்வளவுதான். ஓஹோ, அது இப்படியும் சொல்லல. காலையில காஃபி போட்டுடலாம். டிஃபனுக்கு இட்லியை ஊற்றி சட்னி ஏதாவது அரைச்சிடலாம், சிம்பிளா முடியும். மதியத்துக்கு அப்புறமா அவங்க 2 பேர்கிட்ட என்ன வேணும்னு கேட்டால் அதுக்கு தக்கன சமைச்சிக்கலாம். உங்கடி மக்களே. என்னத்த அக்கா, முதல்ல தெரிஞ்சிருந்தேன்னா நான் எல்லாம் சமையல் பண்ணி வச்சுட்டு தான் போயிருப்பேன். இப்போ பால் வாங்க போனாங்கள தான் சொன்னா, ரொம்ப உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் போகணுன்னு. அதான் மக்கா போகிறேன். இன்னைக்கு ஒரு நாள் சமையலை பார்த்துக்கிடுவீங்களா? ஏய் அத்தை, இதில் என்ன இருக்கு? நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கலாம். நீ மட்டும் செய்யாத, அவ்வளோ 2 சரியான வேலை கல்லிய. அவள்கிட்ட அதை செய் இதை செய் ஏதாவது எடுத்து கொடுன்னா
இல்லைன்னா ஒன்னே வச்சு வேலை வாங்கிடுவாள்வ. இருக்கட்டத்த விடுங்க, நானே பாத்துக்கலாம். அவங்க 2 பேரும் விளையாட்டு புத்தி அப்படியே இருக்கட்டு. இல்ல மக்கா, உனக்கு அவளை பத்தி தெரியாது. உன்னை வச்சு நல்லா வேலை வாங்கிடுவாவ. நீ அதனால காப்பியை போட்டியனா ஒருத்திட்ட இட்லி ஊத்த சொல்லு, ஒருத்திட்ட பாத்திரத்தெல்லாம் கழுவ சொல்லு. சரியா? சரிங்கத்த. கொஞ்ச நேரம் இருங்கத்த, நான் டீ மட்டும் போட்டு தந்துடுறேன், குடிச்சுக்கிட்டே போங்க. சரி மக்களே. பூங்கொடி, நீ போய் ஆனந்த கொஞ்சம் எழுப்பி விடுமா. கடையில் கொஞ்சம் சாதனம் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அவனை எழுப்பி விடு, நான் அந்த காப்பியை மட்டும் போட்டுட்டு போறேன்னா. சரிங்கத்த. நல்ல பிள்ளைப்பா. எம்மா. என்னம்மாக்கா? ஆனா நீங்க சரியான ஆளு தானம்மா. அன்னிக்கிட்ட நீங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் நின்னேன். ஆமா, நான் எதுக்கு பயப்படணும், எதுக்கு ஒழிச்சு சொல்லணும்? அப்படியெல்லாம் கிடையாது. நீயும் அவளும் வேலை செய். பூங்கொடியை மட்டும் வச்சு எல்லா வேலையை வாங்காதீங்க. சரியா? அதுக்காக பெத்த பிள்ளைகளையே மருமகள்கிட்ட மாட்டி விட்டுட்டு போற ஒரே தாய் நீங்க தான். சரி போ, இந்த காப்பி ஒன்று போடு, நான் போய் கிளம்பி. நான் இப்ப வரேன். வேலை கல்லியெல்லாம் பெத்து வச்சிருக்கேம்மா. ஒரு வேலை செய்யணும்னு சொன்னா என்ன ஓட்ட ஓடியாளுவப்பா. நம்மளே இந்த காப்பியை போட்டுட்டு போவோம். இன்னும் மகாராணி எழும்பவே இல்லை போல. நம்ம தட்டி எழுப்புனாதான் எழும்புவா. ஏ வர்க்கீஸு, லே வர்க்கீஸு. ஆமா, இந்த வாரேன். என்னம்மா சொல்லுங்க. மணி 9 ஆகுது, இன்னுமா உன் பொண்டாட்டி எழும்பல? அடுப்பங்கரையில் நேத்து ராத்திரி போட்ட பாத்திரம் எல்லாம் அப்படியே கிடக்கு. யாரு கழுவுவா? அவளை எழும்பி வர சொல்லு. இவ வேற வீட்டுல இல்ல, எப்படி சமாளிக்கிறதுக்கு? அம்மா, அது வசந்தி அக்கா ஏதோ கேட்டாங்களாம், அதை என்ன கொண்டு கொடுக்க போனா. என்னல சொல்லியா? வசந்தி ஏதோ கேட்டாளா, ஏதோ கொடுக்க போனாளா? என்ன கேட்டா என்ன கொடுக்க போனா? கடவுளே, மாமியாருக்கு மருமகளுக்கு இடையில மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கு, எப்படி சொல்லி சமாளிக்க? அதாம்மா, அந்த இது என்னதோ ஒன்று சொன்னாலே, அதுதான் கேட்டாங்க, கொண்டு கொடுத்துட்டு வரைஞ்சிட்டு போனா. என்னல உன் பொண்டாட்டி கூட சேர்ந்துட்டு நல்ல வாயிலே வார்த்தையிலே வயலின் வாசிக்கியா? தத்த புத்து தத்தாம் புத்தானி. அது வந்துமா. என்னங்க சொல்ல வேண்டியதானே? வா சின்ன பொண்ணு. எங்கண்ணா காலையில எங்க போய் சுத்திக்கிட்டு வரா? அதான் தே, வசந்தி அக்கா சார்ஜர் பின்னு கேட்டாவ, அதான் சார்ஜரை கொண்டு கொடுத்துக்கிட்டு வரேன். ஏன் தே? யாத்தேன்னு ஏண்டி, அந்த சிங்கிள் அவ்வளவு பாத்திரம் கிடக்கு. காலையில ஒரு பொம்பளை எழும்பி வீட்டு வேலையில செய்வாளா, பக்கத்து வீட்டுக்கு வேலைகளை செய்யறதுக்கு ஓடுவாளா? யாத்தே, இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? பாரு, காலையில வீட்டுல ஒரு காப்பி போடணும் இடம் தெரிஞ்சிட்டு ஒரு பழக்கம் ஒண்ணு கிடையாதா? நான் வீட்டுல 20 நாள் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தியோ? என்னத்தே, என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டிய? உங்க மோன்ட்ட கேளுங்க. நீங்க இல்லாத ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன், காயப்பட்டேன், வேதனைப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன். நீ ஆமா, இத்தனை பட்ட நீ இன்னும் திருந்தல பாரு. போ சின்ன பொண்ணு, போ போய் காப்பியை போடு. சரிங்க. இங்க பாரு, இந்த வேலை செய்யன்னு சொல்லிட்டு டிமிக்கி குடிக்கிறது, வீடு வீடு போய் சாப்பாடு வாங்கி தின்னியது, எனக்கு தெரியாம அடுத்த வீட்டுக்கு போறது, இத மாதிரி எந்த வேலையும் வச்சிருக்காதுன்னா? ஏன் உங்க அம்மா காரையிலேயே சண்டை போடுற மூட்ல தான் எழுமுனாவளா? தேவையில்லாம கிளறிக்கிட்டு இருக்காவ. சரிங்க தே, சரிங்க. அதை விட்டுக்கிட்டு என் 3 கிட்ட காதுல குசு குசுன்னு ஏதாவது ஓதுறது, இந்த வேலை எல்லாம் வேண்டாம். எதுனால மூஞ்சிக்கு நேரா பேசு, புரியுதா? மூஞ்சிய பக்கத்துல போய் பார்க்க தைரியம் தான் நான் ஏன் பேச மாட்டேன்? அதனால தானே ஒதுங்கி நின்று பேசியேன். சின்ன பொண்ணு, அதான் நீ ஏன் முன்னாச்சு அவளை திட்டுற மாதிரி படம் காட்டாத. போன போய் காப்பியை போடு. அப்பவே சொன்னேன் இல்லையா, உங்க அம்மா வரும்போது உங்க அண்ணனு குடும்பத்தை எல்லாம் தலையில ஏத்திட்டு தான் வரேன்னு. பாத்தீங்களா? சரி போ, போய் காப்பியை போடு போ. ஆமா, காப்பி நான் அடுப்புல வச்சாதான் கொதிக்கும், எல்லாம் வச்சா கொதிக்காது. ஏம்மா, என்னத்துக்கு தான் என்ன இந்த பாடுபடுத்தாலும் தெரியல. வசந்தி அக்கா வீட்டுக்கு போனதும் போவாத்ததுமா ஓடி வந்திருக்கேன். எல்லாம் இந்த பரட்டைக்காக. போலாமாமா போன. இங்க உட்காருங்கம்மா, நான் அவளை காஃபி போட்டேன்னு கொண்டு தர சொல்லி. நீ இப்ப எங்க போற? அடுப்பங்கரைக்கா? ஒன்னும் தேவையில்லை, அவ போட்டு அவ கொண்டு வருவா, நீ போ. சரிம்மா, சரி. என்னைக்குதா நேற்று சாயங்காலம் நாகர்கோயில் புரியலாமே, அப்படியா? என்னட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. என்ன ஃபாத்திமாக்கா இப்படி சொல்றீங்க? உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு எல்லாம் கிடையாதுக்கா. அர்ஜென்டா போக வேண்டியது இருந்துச்சு, உங்களையும் வந்து பார்த்தேன், வீடு பூட்டி இருந்துச்சு. ஆமாம்மா, நான் எல்லாம் இப்போ திருடனுக்கு பயந்து ஃபுல்லாக வீடை பூட்டி வச்சுக்கிட்டு தான் இருப்பேன். பார்த்துக்க, எந்த நேரம் எவன் வரான்னு தெரியாது பத்தியா? அதனால பூட்டிட்டு தான் உள்ளே இருந்தேன். நீ ஒரு வார்த்தை ஃபாத்திமாக்கா நீ கூப்பிட்டு தான் நான் வந்திருப்பேனே. ஓ அப்படியாக்கா, நானும் பூட்டி இருந்ததால நீங்க வெளியே எங்கேயும் போயிட்டீங்களோன்னு நினைச்சேன். பார்த்துக்கிடுங்க. சரி, பின்ன அதெல்லாம் விடு. ஆனால் நீங்க அது போன ஒரு வார்த்தை கூப்பிடுன்னா. ஆமா, கேட்கணும் நினைச்சேன்.
ஆனால் ஒரு கார், பெரிய கார் வந்து நிக்கலையா? யாரோ? எதுக்கா இந்த காரா? தெரியலையே. ஒருவேளை இங்க உள்ள யாரும் புதுசா கார் வாங்கிட்டாங்களோ என்னமோ. பார்க்கவே பெருசா இருக்கு இல்லையா? ஆமா கீதா, நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய கார் வாங்கலாம் யார் வசதியா இருக்கா? யாரையுமே நம்ப முடியாதுக்கா. எல்லாரும் வீட்டுல கட்டு கட்டா பணத்தை வச்சுக்கிட்டு தான் இருப்பாவ. கேட்டா என்கிட்ட எதுவுமே கிடையாது அப்படின்னு கையே உடனே விரிச்சிருவாக்கா. எல்லார்கிட்டையும் இருக்கும். ஆமா, அவ புத்தி அவ கரெக்டா சொல்லிய. எவ்வளவுதான் இருந்தாலும் இல்லைன்னு சொல்லதுக்கு இவ்வளவு ஒருத்தியால மட்டும்தான் முடியும். ஆமா, அத நம்ம கரெக்ட் தான். எவ்வளவு இருந்தாலும் இல்லைன்னே சொல்லியாவ. ஒருவேளை ஆனந்துக்கு வீட்டுல வந்த காரா இருக்குமோ? யாராச்சும் சொந்தக்காரர் தான் வந்திருப்பாவ. ஆனந்துக்க மாமனார் எல்லாம் பெரிய பணக்காரன் தானக்கா. ஒரு அவரு தான் வந்திருப்பாரோ என்னமோ, என்னன்னு தெரியலையே. இருந்தாலும் காரு கப்பல் மாதிரிலே இருக்கு. நான் வருது ஊர் கிளவி, இதுகிட்ட கேட்டா எல்லாம் தெரிய போகுது. என்னம்மா, காலையிலேயே மழையும் பனியுமா இருக்கு, இதுல வந்து நின்று ஒரே கதையா இருக்கு. என்ன? எங்க வயசுக்கு நாங்க நிக்கோம், நாங்க சமாளிச்சுப்போம். நீங்க எதுக்கு இந்த மழையில நினைச்சிட்டு தெரியுறிய? ஐயே, நான் எல்லாம் நினையலம்மா. நம்ம உடம்பு எல்லாத்தையும் தாங்கும். இல்ல, ஒரு விஷயமா இல்ல வந்தேன், அதான் உங்க ரெண்டரை பார்த்தோன்னு வந்தேன். சரி, அண்ணா நிக்கிற ஒரு காரு யாரோடதோ? ஓ, அந்த காரா? உங்களுக்கு அவ விஷயமே தெரியாதா? என்னக்கா? ஐயே கடவுளே, இந்த ஊர்ல தான் இருக்கிறீங்களா? எப்படி நம்ம லட்சுமி இருக்கா இல்லையா? லட்சுமிக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கா. அவளை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகுது அந்த கார் வந்திருக்கு. யாரு? லட்சுமி அக்காவுக்கா? என்னாச்சு ஏதாச்சும் நம்ம கிட்ட ஒழுங்கா விட்டு சொல்ல மாட்டேங்களோமா? ஆனா ரொம்ப உடம்பு முடியல. இருக்கும். ஏன்னா காலையில பால் வாங்க போகும்போது லட்சுமி அக்கா வீட்டுல இல்லதான். அந்த பூமாரிப்புல தான் ஊத்தி தந்து. அப்பவே கேட்ட உங்க அம்மா எங்கன்னு, அது படுத்துருக்காவ அப்படின்னு தான் சொல்லிச்சு. சரிக்கா, அதெல்லாம் இருக்கட்டு. இந்த ஹாஸ்பிட்டல்ல போக இவ்வளவு பெரிய கார் எதுக்கு? அதான் மூவன் வெளிநாட்டு பணத்தை காட்டியா பாத்தியா? எவ்வளவு பெரிய காருன்னு. இந்த கார்ல தான் இனி கூட்டிட்டு போறாவ. என்னாச்சு ஏதாச்சும் கொஞ்சம் விசாரிச்சுக்கிட்டு வாங்க, சரியாக்கா? சரிம்மா, அந்த பக்கம் போனா விசாரிக்கே. இந்த கிளவியெல்லாம் காலையில எலும்புல தின்னுதான் எடுக்குதான்னு ஒன்னும் தெரியல பாரா. கார் கதையெல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கு பாரு. ஆமாக்கா, நமக்கு தான் இந்த ஊர்ல நடக்கிற எதுவுமே தெரிய மாட்டேங்குது பாருங்களா. இந்த கிளவி கூட தெரிஞ்சு வச்சிருக்கு. சரி வா, 4 பேர்கிட்ட போய் விசாரிச்சாதானே தெரியும் கிளவி என்னாச்சு ஏதாச்சுன்னு. வா போய் விசாரிச்சுட்டு வந்துரும். வாங்கக்கா. நேற்று சாயங்காலம் கூட பார்த்து நல்லாதான் மாடெல்லாம் இழுத்துட்டு போனா, திடீர்னு என்னாச்சு தெரியலையாக்கா? என்னடி அண்ணி இட்லி வைக்க போறேன்னு சொல்லிட்டு போனவ தோசை சுட்டுருக்காவ. ஆமா, நான் தான் போய் சொன்னேன், அண்ணி இட்லி வேண்டாம் தோசையே சுட்டுதாங்கன்னு. அதான் முறு தோசை ரெடி. எடி சும்மா சொல்ல கூடாது. அண்ணி சுட்ட தோசை சூப்பரா தான் இருக்கு. அம்மா சுடுவாவளே எம்மா, தூக்கி எறிஞ்சா யாருங்க மேல பட்ட மண்டை உடஞ்சிற அளவுல சுடுவாவ. என்னடி இன்னைக்கு அண்ணி தோசை சுட்டுதோன்னா அண்ணி ஐஸ் வைக்கிறதுக்காக அம்மாவோட தோசை நல்லா இல்லைன்னு சொல்றியா? அம்மா வரட்டுன்னா நீ ஒருத்தி போதண்டி எனக்கு அம்மைக்கு சண்டை இழுத்து விடுறதுக்கு. பேசாம தின்னு. சங்கீதா, மோனிஷா, இனி அடுத்த கொண்டு வரட்டா? அண்ணி சாப்பிட்டுட்டு. மாமா, அத்தை வாங்க. எப்படி மக்களே, நல்லா இருக்கிறீங்களா ரெண்டு பேரும்? ஆமா மாமா, வாங்க மாமா உட்காருங்க. பூங்கொடி எங்க காணல? அண்ணி கிச்சன்ல இருக்காங்க. சங்கீதா, சுட சுட நெய் தோசை யாருக்கு வேணும்? இருக்கட்டும் அண்ணி, நான் வரேன். எங்க போறா? பூங்கொடி போய் பார்த்துட்டு வரேன். என்ன மக்களே, அம்மா வீட்டுல இல்லையா? ஆமா மாமா, பக்கத்துல ஒரு அத்தைக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காவ. தோசை எப்படி இருக்கு? பூங்கொடி சுட்டது ரொம்ப நல்லா இருக்கு மாமா, சாப்பிட்டு பாருங்க. ஏண்டா மக்களே, நீங்க சாப்பிடுங்க. நான் வரும்போது சாப்பிட்டுட்டு வந்தேன். சாப்பிடுங்கம்மா. வாங்க மாமா. வாங்க மாப்பிள்ள. எப்ப மாமா வந்தீங்க? இப்பதான் மாப்பிள்ள வந்தேன். அத்தை வரலையா? தனியா வந்தீங்க? அத்தை வந்திருக்கா. பூங்கொடியை போய் கிச்சன்ல போய் பார்க்க போயிருக்காமா. சரி மாமா, சாப்பிடுங்க. வேண்டாம் மாப்பிள்ள, வீட்டுல இருந்து சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். டீ ஏதாவது கொண்டு வர சொல்றேன் மாமா. சரி மாப்பிள்ள. அண்ணா. என்னம்மா? அம்மா எப்போ வருவாங்க? நான் இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு இறக்கி விட்டுட்டு வரேன். இப்ப வந்துருவாங்கம்மா. சரிண்ணா. செப்பா, காயோட டிஃபன் முடிஞ்சுப்பா. இனி மத்தியானத்துக்கு சோறு வச்சு ஏதாவது காய்கறி ஏதாவது போட்டு ஒரு கூட்டை வச்சு ஒரு ரசம் வச்சுட்டா முடிஞ்சிட சமையல். ஃப்ரிட்ஜில் இருந்து தக்காளி எல்லாம் எடுத்து கட் பண்ணி வைப்போம். சோறு வந்தாலும் அப்ப ரசத்தை வச்சிடலாம் இல்லையா? எம்மா, என்ன ஒரு ஆச்சரியம், சொல்லவே இல்லை. நான் ஆச்சரியமா வந்து நிக்கிறதெல்லாம் இருக்கட்டு, நீ என்ன அடிக்கடி ஆச்சரியப்படுத்திட்டு இருக்க? என்ன காலையிலே சமையலா இருக்கு? ஆமாமா, இப்பதான் தோசை சுட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்த கூடாதா? அழகாக ஒரு முருகல் தோசை செய்து வந்துருப்பேன் இல்லையா? சரி, கொஞ்சம் மாவு இருக்கு, செய்துட்டா வாட்டி. அப்புறம் எனக்கு ஒன்றும் எதுவும் வேண்டாம். ஆமா, உன் மாமியார் எங்க காணல? பக்கத்து வீட்டுல ஒரு அத்தைக்கு உடம்பு சரியில்லாம, அதான் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காவ. இப்ப வரக்கூடிய நேரம் தான் வந்துருவாவ. அவங்க என்கிட்ட காலைல டிஃபன் மட்டும் தான் ஒழுங்கா ரெடி பண்ண சொன்னாவ. நானே மத்தியானமா ரெடி பண்ணி வச்சிட்டேன்னா என் அத்தை என்ன பெருமையா நினைப்பாவ இல்லையா?
பெருமை என்ன பெருமையோ? நியாய்க்கிறது எருமை, அதுல உனக்கு பெருமை இல்லாட்டி ஏமா கோவப்படுறிய? நான் என் அத்தை வர முன்னாடி எல்லா வேலையும் செய்தச்சா, என் மருமோ கொள்ளலாம் நான் போனேன் எல்லா வேலையும் செய்து வச்சிட்டேங்கிட்டு என்ன பெருமை நான் அவர்கிட்ட பேச மாட்டாவ? என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. சரி நீ வேலை செய், நான் செய்யாதன்னு சொல்லல. 2 மைனி மரம் இருக்காங்க இல்லையா, அவளோட வந்து கூப்பிட்டு வேலை செய்ய சொன்னா என்ன? சரி எதுக்குமா, அதெல்லாம் விளையாட்டு பிள்ளைய. சரி சும்மா வா அடுப்பங்கரை வா எடுன்னு சொன்ன கோவம் தானே அது உலகம் வரும். அதனால்தான் நீ இங்க இருந்து ஒன்னொன்னா சுட்டு கொடு. அவங்க அழகா அங்க தின்னுகிட்டு ஆர்டர் பண்ணிட்டு இருக்காவ. நீ என்ன ஹோட்டல் பத்தியா நடத்தியா? பொங்கி எழாதுங்க. ஏன் வந்தோடனே பொங்குறிய? ஆமா அப்பா எங்க? அப்பா நான் கௌதம் பொண்டாட்டி எல்லாருமா தான் வந்தோம். என்னமா சொல்றீங்க? எல்லாரும் மட்டும் வந்திய? இரு பறக்காத. கௌதம் பொண்டாட்டியா அவளுக்கு அத்தைக்காரங்க வீடுங்க இருக்கான் இல்லையா, அங்க போய் பாத்துட்டு வரஞ்சிட்டு போயிருக்காவ. அவங்களுக்கு தானே உடம்பு சரியில்லை. சரி போய் பாத்துட்டு வரட்டு. பின்ன உனக்கு விவரங்கிறதே இல்லையாட்டி? உங்கடி வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமா ஆமா நல்லா இருக்கு. பூங்கொடிக்கு சமையலை பத்தி அப்படி பண்ணி இப்படி பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் மாப்பிள்ள. சரிங்க அத்தை, சொல்லி கொடுங்க. பூங்கொடி மதியம் சமையலுக்கு என்னெல்லாம் வாங்கணும்? ஆமாங்க நானே சொல்ல நினைச்சே மறந்துட்டேன் பாருங்க. வாங்குங்க, அம்மா எல்லாம் வந்திருக்கதெல்லாம் சிக்கன் ஏதாவது எடுப்போம். வாங்க என்னெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு எழுதி தரேன். என்னெல்லாம் வாங்கணும்னு கரெக்டா எழுதி தந்துரு. அப்புறம் கடைக்கு போயிட்டு வந்த பிறகு திரும்ப அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு சொல்லாத. அதெல்லாம் நான் கரெக்டா எழுதி தரலாம். இதெல்லாம் எங்க சொன்னா திருந்தவா போகுது. எந்த அகலையும் போட்டு என்ன இழுவ, உன் மாமியார அணக்கமே இல்ல. என்ன உன் வீட்டுல என்ன ஸ்டே தானே? இப்படி கொஞ்ச நேரம் தானே இங்க வராம இருக்கவ, கொஞ்சம் பொறுங்க. உறங்கிட்டு இருக்கு. வரோம் பொறுமையா இருங்க. அதுக்கு இல்லைன்னா இழுவ, நேற்று நாங்க வந்துட்டு வந்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் ஏதாவது சொல்லிட்டு கிடந்தா எப்படி சொல்லும்? அவ என் மூணுல தான் நல்லா ஏமாத்த முடியும், மறுமூணுல கிடையாது இல்லையா. நீங்களாம் வந்த உடனே அமைதியாயிட்டுக்கா. சொத்தை பத்தி பேசுறதுக்கு தான் அது கரெக்டா ரெடி ஆச்சு பார்த்துடுங்க. நல்ல நேரம் உமா, நீ என்ன கூப்பிடலன்னா இந்த விஷயமே எனக்கு தெரிஞ்சிருக்கவும் செய்யாது. ஆமா நம்ம 2 போனதால கலைய மூஞ்சே வரைச்சு போச்சு. என்னத்த சொல்லது, விற்கவா முனுங்கவான்னு இருந்து. ஆமா உமா, விடவே கூடாது. என்ன ஆனாலும் விடவே கூடாது. நான் எல்லாம் இதை லேஸ்ல விடுறதா இல்லக்கா. 2 வீட்டுல ஒரு வீட்டுல இருந்து அது பேசதான் போகுது. கண்டுபிடிப்போம். என்னக்கா? என்னம்மா 2 இதுல இருந்து பேசிட்டு இருக்கிறிய? ஹாஸ்பிட்டலுக்கு போகலையா? ஹாஸ்பிட்டலுக்கா? எதுக்குக்கா? யாருக்கு என்னாச்சு? எதுக்கு ஹாஸ்பிட்டல் போக சொல்றிய? அட கடவுளே, உங்களுக்கு அப்ப விஷயமே தெரியாதா? 24 மணி நேரமும் வாழை பிடிச்சிட்டு தானே சுத்துவிய. ஏன் உங்களுக்கு தெரியாதா? என்னக்கா என்ன விஷயம்? நம்ம லட்சுமி, அதான் உங்க லட்சுமி அக்கா உடம்பு சரியில்லாம சீரியஸாலியா இருக்கா. ஆஸ்பத்திரி போயிருக்கு தெரியுமா? ஐயோ அப்படியாக்கா? எப்போ? யாரு சொன்னா? எந்த ஹாஸ்பிட்டல்? எப்போ போனாவ? என்னைக்கு நடந்து? அட உமா இரு, பதறாத. ஒரேடியா எல்லா கொஸ்டினும் அடிக்கடிக்கு கேட்காத. திணறிடுவேன் இல்லையா, ஒன்னொன்னா கேளு. உங்க லட்சுமிக்கு நேற்று ராத்திரில இருந்து ரொம்ப முடியலையா. இன்னைக்கு அவசரமா ஆம்புலன்ஸ் தான் வராத்த குறை. மற்றபடி ஒரு பெரிய கார் பிடிச்சி ஆஸ்பத்திரி கொண்டு அட்மிட் பண்ணிட்டாவ தெரியுமா? அப்படியா? ஐயே எனக்கு விஷயமே தெரியாதுக்கா. காலையில கூட பால் வாங்க போனேன், இந்த பூமாரி பிள்ளை ஒண்ணுமே சொல்லலையே. ஐயே என்னாச்சோ? ரொம்ப சீரியஸா. என்னாச்சு யாராச்சுன்னு யார்கிட்டையும் விசாரிக்க முடியலமா. நீங்க போங்க போய் பாருங்க. நீங்க ஆனா எல்லாரும் உன்னோட தெரியாது பத்தியா, அதான் சொல்லி. சரிக்கா நாங்க அப்போ உடனே போறோம். சின்ன பொண்ணையும் கூட்டிட்டு போறோம்க்கா. சரி சீக்கிரமா போய் பாருங்க. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆவியம் முன்னாடி போய் பாத்துருங்க. பாவம், அது யாருக்கு என்ன பாவம் பண்ணுச்சோ இவ்வளவு கஷ்டப்படுது. என்ன சீரியஸா இருக்காமா? என்னக்கா லட்சுமி அக்கா ரொம்ப சீரியஸா இருக்குன்னு சொல்லியாவ? என்னாச்சோ? என்னாச்சு யாராச்சும் போய் விசாரிக்க நேரம் கிடையாது. வா போய் சின்ன பொண்ணை போய் பாத்துக்கிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் போவோம். சரிக்கா வாங்க. பார்த்து சாயங்காலம் கூட பார்த்தேம்ல, நல்லாதான் மாடை இழுத்துட்டு வந்தாவ. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியலையே. வரக்கூடிய நோய் சொல்லிக்கிட்டா வரோம். இருந்தாலும் மனுஷன் இப்படி வரக்கூடாதுதான். சீக்கிரம் ஓடி போ இழுவ. என்ன இவ்வளவு 2 அவசரமா இப்படி ஓடி அழுவ? எங்க போறாளோ? என்ன வசந்தி, என்ன அவசரமா போறிய? அது ஒண்ணும் இல்ல புஷ்பா, லட்சுமி அக்காளுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கு அவளம் பாத்துக்க. அதான் என்ன யாருன்னு போய் பாக்கலான்னு போறோம். ஓ அப்படியா? இப்ப பரவாயில்லையே? இப்படி இனிதான் போய் பார்க்கவே போறோம். எங்களுக்கு இப்பதான் தெரியும் சீரியஸா இருக்குன்னு. காலையிலேயே சொன்னாவுமா, ஏதோ ஹார்ட் அட்டாக்னு சொல்லியாவ, மூளையில அது ஏதோ பிரச்சனைன்னு சொல்லியாவ, வயத்துல ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லியாவ. எல்லாம் உன்னோட சேர்ந்தா வரணும் லட்சுமிக்கு.
அப்படியா? சரி சரி போய் பாருங்க. 24 மணி நேரம் கூட தானே திருவிய, நீங்க எல்லாம் போய் பாருங்கம்மா. போங்க போங்க. ஐயே பாவம் லட்சுமி அக்கா, இன்னும் பூ மாதிரி பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளையும் பார்க்கணுமே. ஐயோ ஒன்னும் ஆவாம இருந்துச்சுன்னா கொள்ளலாம். அதானே போய் பாருங்கம்மா. போங்க போங்க. கொஞ்சம் சீக்கிரம் போ, சின்ன பொண்ணை போய் கூட்டிட்டு போயிடலாம். சரிக்கா வாங்க, பின்ன போவோம். உங்க அவ என்ன பாடுபட்டு இருக்காளோ, மாமியார் வேற வந்தாச்சு, அது விடுதோ என்னமோ. அவளை கூட்டிட்டு போறது கொஞ்சம் கஷ்டம்தாக்கா. போ போய் பேசி பார்க்கலாம். சின்ன பொண்ணு வந்தாதாம்னா கார் கிடைக்கும், அதனாலதான் சொல்லி. சரிக்கா வாங்க, போய் பேசி பார்த்து அவளையும் கூட்டிட்டு போவோம். சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு என்னக்கா, சின்ன பொண்ணு காணல. நீ ஏன் முஞ்சார் மறைச்சிருக்கியா? சின்ன பொண்ணு இல்லவ, சின்ன பொண்ணை தேடி வந்திருக்கோம். மாமியார்ட்ட திட்டு வாங்குவோமா எப்படி? எதுக்கு நான் உங்களையும் கூடயே கூட்டிட்டு வந்தேன்? திட்டு வாங்கினா சேர்ந்து வாங்குறதுக்கு தான். கூப்பிடுங்க. சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு. அதான் கண்ணு முன்னாடியே நிக்கேனே, பின்ன என்ன சின்ன பொண்ணு அலறிய? சொல்லுங்க. என்ன நாலு காலையில எதுவும் குழம்பு வைக்கலையோ? குழம்பு வாங்கிட்டு போலானே வந்திய? என்கிட்ட குழம்பு இல்லக்கா, நானே சிம்பிளா ரவையை கட்டி முடிச்சிட்டேன். என்னடா தெரியாம தான் கேட்கேன். எல்லாரோட என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நான் வந்தாலே குழம்பு கேட்க தான் வருவேணும். குழம்பு கேட்க வந்தா நம்ம குழம்பு இல்ல நாலு முடி, நீங்க மோஸ்ட்லி வர்றது குழம்புக்கு பாத்திரத்தை எடுத்துட்டு தானே வருவிய, அதனால தாக்கா கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. அப்ப குழம்புக்கு வரல அப்படிதானே? சொல்லுங்க என்ன. அவ என்ன அவமானப்படுத்தி சிரிச்சிட்டு இருக்கா? நீ பாத்துட்டு ஊம்பி நிக்கிய, வந்த காரியத்தை சொல்ல வேண்டியதானே? இல்ல நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது இடையில நாயான்னு சொல்லிட்டு தாக்கா அமைதியா இருந்தேன். ஆமா நல்லா இருந்த அமைதியா சொல்லணும் அவள்கிட்ட. இல்ல நம்ம குழம்புன்னு நினைச்சிட்டு ஏன் என்ன ஒரு நாளும் வீட்டுல சமைக்காம இருக்கேன்? எப்பவா சமைக்க தானே செய்யும். சும்மா குழம்புக்கு வந்தா நம்ம குழம்புக்கு. சரி விடுங்க, துள்ளாதீங்க. என்ன உமா, என்ன விஷயம்? சின்ன பொண்ணு லட்சுமி அக்காவுக்கு உடம்பு சரியில்லாம ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். எல்லாரும் ஊர்ல பேசிக்கிடியாவ, ஒரு எட்டு போய் பாத்துட்டு வந்துருவோமா? என்ன உமா, என்ன சொல்லியா? லட்சுமி அக்கா உடம்பு சரியில்லையா? எப்ப, யாரு சொன்னா? பாரா, நம்ம யாருக்குமே தெரியல. லட்சுமி அக்கால ராணி அக்கா தான் கூட்டிட்டு போயிருக்கியாவ. வா சின்ன பொண்ணு, நம்மளாம் போய் பார்த்துட்டு வந்துடும். என்னாச்சு ஏதாச்சுன்னு யாருக்கும் ஒழுங்கா தெரியல. அவ ஒன்னொன்னு அவ வாயில வந்ததை சொல்லியா, நம்ம போய் பார்த்தாதான் தெரியும். ஐயோ கடவுளே, அப்படியா? சரி வா உமா, உடனே போலாம். வாங்க போவோம். நாலு முடி, முதல்ல ராணி அக்காளுக்கு போன் பண்ணி எந்த ஹாஸ்பிட்டல்னு கேளுங்க, உடனே போவோம்க்கா. உடனே போறியா? ஆமாத்தே, லட்சுமி அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்துட்டு வந்துறியே. வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக கூடாது. காலையில உங்ககிட்ட சமையல் பண்ண சொன்னதுக்கு என்ன களி கிண்டி வச்ச மாதிரி உப்பு மாவா கிண்டி வச்சிருக்க? உப்புமா அதெல்லாம் வேண்டாம், போய் வேலையில பாரு. வீடு விட சுத்த போறாளாம், சுத்ததுக்கு. என்னத்தே புரியாம பேசுறிய? அங்க ஒரு உயிர் போராடிட்டு கிடக்கு, அதை போய் பார்க்க போயிட்டு வரேன்னு சொல்லி சமைச்சு வச்சுட்டு போன்னு சொல்றிய? அவளுக்கு ஒண்ணும் இல்ல, லைட்டா சின்ன வயிறு வலிதான். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்க. போற வழியில நான் ராணி லட்சுமியை பார்க்க தான் செஞ்சேன். ஒன்னும் கிடையாது. ஒண்ணுனா 9ன்னு பெருசா ஊதாதீங்க. இல்லக்கா சொல்லி வீர ரொம்ப சீரியஸ் தான் சொல்லிட்டு இருக்காவ. ஐசியூல வேற அட்மிஷனா. 100 ரூபா 1000 சொல்லும், அதெல்லாம் நம்பிட்டு இருக்காத. போங்க, நான் போய் வேலையில பாருங்கண்ணா. சின்ன பொண்ணு இங்க எங்கேயும் போடாது. எனக்கு சாப்பாடா லட்சுமி அக்கான்னு பார்த்தா எனக்கு லட்சுமி அக்கா தான் முக்கியம். ஏக்கா வாங்கக்கா போலாம். யாரு சொன்னா என்ன, நம்ம போவோம். சமையல் பண்ணிட்டு போடுமாமே சமையல். லட்சுமி அக்கா பாவம். லட்சுமி அக்கா என் பேச்ச மீறி போவாதே நீ. இல்ல என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிடலாம். எனக்கு லட்சுமி அக்கா தான் முக்கியம். லட்சுமி அக்காவை பாத்துட்டு தான் வருவேன். வேலை கள்ளி, இவளுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு மடி, அதுக்கு ஒரு சாக்கு போக்கு. இன்னைக்கு கிடைச்சா லட்சுமி, அவ பேர சொல்லிட்டு இவ ஊர் சுத்த பெய்யாச்சு. சே ஊர் கழுத, இப்ப போறது எப்ப வந்து தொலையுதுன்னு தெரியல. சே வயிறு வலி மட்டும்தானே இருக்கு, வேற எந்த கம்ப்ளைண்டும் இல்லையா உங்களுக்கு? இல்ல டாக்டர், வேற எதுவும் இல்ல. இப்போ ஒரு ஊசி போட்டாவ இல்லையா, அதுக்கு ஒரு வயிறு வலியும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நேத்து நைட் என்னம்மா சாப்பிட்டீங்க? நேத்து நைட்டு சாம்பாரும் உருளைக்கிழங்கு பொரியலும் சாப்பிட்டேன் டாக்டர். அதனாலதாம்மா வயிறு வலி, வேற எந்த பிரச்சனையும் இல்லை. ராத்திரி இதெல்லாம் சாப்பிட்டதால தான் உங்களுக்கு கொஞ்சம் கேஸ் ஆட்டு வயிறுலாம் ஃபார்ம் ஆயிருக்கு. வேற எந்த ப்ராப்ளமும் இல்லை. கொஞ்சம் பிபி மட்டும் அதிகமா இருக்கு, அதுக்குள்ள டேப்லெட் மட்டும் தரேன், அதை பாத்துக்கோங்க. என்ன டாக்டர் எப்ப பார்த்தாலும் டயர்டா இருக்குன்னே சொல்லிட்டு இருக்கா. சரிம்மா, ஒரு குளுக்கோஸ் மட்டும் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போங்க. அப்படியே இன்னொரு வாட்டி பிபி சுகர் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. சரியாம்மா? சரி டாக்டர். குளுக்கோஸ் எல்லாம் போட்டுட்டு வாங்க, நான் அப்ப அதுக்குள்ள டேப்லெட் எல்லாம் எழுதி தரேன், அது கரெக்டா போடுங்க, சரியாயிரும். சரி டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். சரிம்மா சரி. லட்சுமி அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி ஆகலையாம்மா, ஒரு ட்ரிப்பை மட்டும் போட்டுட்டு போமா. சரி ராணி அக்கா, வரும்போது சரியா வயிறு வலியா இருந்து. நேற்றுக்கு அதை சாப்பிடும் போதே அரவிந்த் சொன்னான்,
வேஸ்ட் மிச்சம் இதெல்லாம் தின்னாதனே நான் தான் கேட்காம தின்னேக்கா. காலையில வயிறு சரியா வலியா இருந்து. சரி லட்சுமி, இனியாவது அப்படி பழையதெல்லாம் சாப்பிடாம இரு சரியா? குளுக்கோஸ் போடணுமாக்கா? வீட்டுள்ள இனிதான் போய் மாடெல்லாம் ஊத்து கெட்டணும் பார்த்துக்கிடுங்க. நீ சும்மா இரு லட்சுமி, எப்ப பார்த்தாலும் வேலைன்னு அப்படி இப்படி ஓடிட்டு இருக்கறதாலதான் நீ உன் உடம்ப பாத்துக்கவே இல்லை. விடு, அதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம். நீ வா, ஒரு குளுக்கோஸை மட்டும் போட்டுட்டு பிபி அதிகமா இருக்குன்னு சொன்னாவில்ல, அதுக்குள்ள டேப்லெட் எல்லாம் தருவாவ, வாங்கிட்டு போலாம். சரி ராணியக்கா. வா லட்சுமி, அந்த ரூம்ல போய் அந்த பிள்ளைகிட்ட கேட்போம். இனி இது எப்பக்கா முடியும்? இதை முடிஞ்சு எப்ப நீ வீட்டுக்கு போறது? கொஞ்சம் பொறுமையா இரு லட்சுமி, அது குளுக்கோஸ் எல்லாம் முடிஞ்ச அப்புறமா நம்ம கிளம்பலாம். ஆனந்த் சொன்னோம், வந்தோடனே ஃபோன் பண்ணுங்க, நானே வரேன். நீ அப்படியாக்கா? ஏன்டா நம்ம ஒரு ஆட்டோல போயிடலாம்க்கா, எதுக்கு பிள்ளைல போட்டு அழைச்சிக்கிட்டு? பாருங்க, எனக்கு உடம்பு சரியில்லாம போய் உங்களையும் போட்டு அழைக்க மாதிரியே இருக்குக்கா. பேசாம படு லட்சுமி, உன் உடம்பு சரியான போதும், எனக்கெல்லாம் எந்த அலைச்சலும் கிடையாது. நீ கொஞ்ச நேரம் தூங்கு, நான் வெளியே உட்காந்துருக்கேன்னா. சரி ராணியக்கா. பாவம் ராணியக்கா ஒருத்தங்க இருந்ததால சீக்கிரமா கூட்டிட்டு வந்தாவ. வீட்டுல இந்த மனுஷங்கிட்ட சொன்னா ஒன்றும் செய்யாது, ஓம ஓட்ட பிடிச்சிட்டு படுன்னு சொல்லியான். இருந்தாலும் ராணியக்கா பண்ணிய உதவியை என்னைக்குமே மறக்க கூடாது. எங்க போய் இந்த பெரிய ஹாஸ்பிட்டல்ல லட்சுமி அக்கால தேடியது? ராணி அக்காலையும் காணல, லட்சுமி அக்காலையும் காணல. என்ன இழுவ, நீ வருவ, வெளியே இருப்பவ, எங்கேயாவது ரூமுக்குள்ள இருப்பாவ, டாக்டரோட பாத்துட்டு இருப்பாவ, போய் தேடி பாப்போம். ஆமாக்கா, ராணியக்காளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாப்போமா? பின்ன நான் அடிக்கேன். எடுத்தாவளா? இல்லையே, ரிங் போயிட்டே இருக்கு, ராணியக்கா எடுக்க மாட்டேங்கிறாவ. ஆமா லட்சு, சீரியஸா வேற இருக்குன்னு எல்லாரும் சொல்லியாவ, அதனாலதான் ராணியக்கா போன் எடுக்கலையோ என்னமோ பத்தியா? ஆமா சின்ன பொண்ணு, இருந்தாலும் இருக்கோம். வாங்க, ஆளாக்குல ஒவ்வொரு திசையா போய் தேடுவோம். நீங்க ரெண்டு இங்க நில்லுங்க, நான் அந்த டாக்டர்கிட்ட போய் கேட்டுட்டு வரேன். என்னன்னா சின்ன பொண்ணு ரொம்பதான் காலில் சக்கரத்தை கட்டின மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கா. ஏதோ இவ வீட்டில தான் ஏதோ கஷ்டம் வந்த மாதிரி. என்ன, லட்சுமி அக்காளுக்கு தானே வயிறு வலி, தலைவலி, வாந்தி, தலைவலி எல்லாம் சொல்லியாவ? அது மட்டுமாக்கா சொல்லியாவ? மண்டையில கட்டி இருக்கு, கழுத்துல வலி இருக்கு, என்னெல்லாமோ சொல்லியாவ. பயங்காட்டல்லே செய்யாவ. சரி சின்ன பொண்ணு, என்ன நம்மளை தனியா விட்டுட்டு போறா? எதன் போய் கேண்டீன்ல தின்னுட்டு வரலான்னு என்னமோ? சே, அப்படியெல்லாம் இருக்காதுக்கா. அப்படின்னா சின்ன பொண்ணு நம்மள்ட்ட சொல்லாம நம்மளை விட்டுக்கிட்டா போவா? அப்படியெல்லாம் இருக்காது. அவ ராணியக்களையும் லட்சுமி அக்களையும் தேடி தான் போறா. போன அப்புறம் எனக்கு என்னமோ அவ போற ஸ்பீடை பார்த்தா வேற எதுக்காக தான் போறா. சரி பார்ப்போம். ஆனா ஒன்று கவனிச்சியாவுமா, ராணி அக்காவும் லட்சுமி அக்காவும் என்ன கேட்டாலும் கையில இல்லைன்னு சொல்லும். அதுலேயும் லட்சுமி அக்கா ஓவராக தான் சொல்லும். என்கிட்ட எது ரூபா இருக்கு, கூட்டத்துக்கு கூட 1000 ரூபா வந்து கடன் கேட்பாவ. சரிக்கா, இப்ப அதை ஏன் இப்ப சொல்றிய? 1000 ரூபா கடன் கேட்கிவிய, வந்து பார்க்க வந்துருக்க ஹாஸ்பிட்டல்ல வரோம். என்ன பெரிய ஹாஸ்பிட்டலு? என்னக்கா, ஒரு அவசரத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டலு போகும்போது பெரிய ஹாஸ்பிட்டல்னே பாப்பாவ? எப்படியா இந்த உயிரை காப்பாத்துறேன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று சேர்ப்பாவ. இதெல்லாம் பெரிய குறையா சொல்லிட்டு இருக்காதீங்க, பார்த்துக்கிடுங்க. என்னமோ ஏன்னா மனசுல தோணதை சொன்னேன். ஆமா, வரும்போது கிளவிட்ட சொன்னியா எப்படி? நான் ஒன்றும் ஒருத்தியல்ட்டையும் சொல்லல. நான் ஏன் போய் சொல்லணும்? எதன்னு சொன்னா மட்டும் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கு. நான் வரும்போது என் வீட்லயும் இல்லை, உங்க வீட்டில் தானே இருந்தாவ. நீங்க சொன்னீங்களா? ஆமா சொன்னேன். என்ன பொண்ணு பாத்தியா? ரிசப்ஷன்ல கேட்க சொல்லியவ. வா, ரிசப்ஷன்ல லட்சுமின்னு சொல்லிட்டு அட்மிஷன் ஆன பேஷண்ட் எங்க இருக்குன்னு கேட்போம். என்னண்ணா எல்லாரும் பரபரப்பா இருக்கிறத பார்த்தா விஷயம் ரொம்ப சீரியஸா தான் இருக்குமோ எப்படி? ஆமாக்கா, எனக்கே பயமா இருக்கு. லட்சுமி அக்காளுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, பாவம் லட்சுமி அக்கா. சரி விடு, லட்சுமி அக்கா பாவம் புண்ணியம் சொல்லிட்டு நீ படம் காட்டாத, போய் பாப்போம். நான் நடிப்பு நடிக்கலாமா? இவ்வளோ 2 பேருக்குமே ஆஸ்கார் அவார்டு கொடுக்கலாம் போல, அந்த அளவு நடிக்காவ. என்ன உமா, உங்க அக்கா ஒரு சீரியஸ்னஸே தெரியாம பேசிக்கிட்டு போகுது. அட நீ வேற சின்ன பொண்ணு, நீ ராணி அக்கால லட்சுமி அக்காலும் சேடி திரிஞ்சா தெரியுமா? அப்பவே அவ சொல்லியா, அவ எங்கேயும் கேண்டீன்ல போய் தின்ன போறாளோ என்னமோனே. 4 முடியெல்லாம் கூட்டிட்டு வந்ததே தப்பு. சே, கேண்டீன்ல தின்ன போன கேண்டீன்ல. வா உமா, ராணி அக்காலும் லட்சுமி அக்காலும் எங்க இருக்காவன்னு தெரியலையே. இந்த டைமுக்கு ஒரு பஸ் வரும், பஸ்ஸையும் காணல. அங்க என்னாச்சுன்னு தெரியலையே. அவசரத்துக்கு இந்த ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்ன இருக்கும்? என்ன இவ பஸ் ஸ்டாப்ல இந்த நேரத்துக்கு வந்து நிக்கியா? கீதா, என்னக்கா? என்ன கீதா இந்த நேரம் பஸ் ஸ்டாப்ல வந்து நிக்கியா?
தூரமாவா போறா? அதான் லட்சுமி அக்காவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்குன்னு சொன்னாங்கல்லக்கா, ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலான்னு தான். ஓ அப்படியா, சரி சரி. ஆமாக்கா, இந்த நேரத்துக்கு பஸ் உண்டா? ஆ இப்போ ஒரு 309 தேங்காய்பட்டணம் பஸ் வரும். அப்படியா? எவ்வளவு நேரமா பஸ்ஸுக்கு நிக்கிறேன், பஸ்ஸே வரலக்கா. வரேன் இப்ப வரக்கூடிய நேரம் தான். என்ன நீ லட்சுமிய பார்க்க போறா? என்ன திடீர்னு? என்னதான் சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சுக்கிட்டாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லக்கா ரொம்ப முடியாம இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதான் போய் போட்டுட்டு பார்த்துட்டு வந்துடலாம் நீ. சரி சரி கீதா, ஓ நல்ல மனசுதான், யாருக்குமே புரிய மாட்டேங்குது பாரு. ஏக்கா ஏன் அப்படி சொல்றீங்க? இல்லம்மா, யாருக்காவது ஒண்ணுன்னா நீ பதறி ஓடியா. ஆனா உன் வீட்டிலேயே அவளோட வேஸ்ட் தண்ணி எப்படி அழுவ, உன் வீட்டில் உள்ள மாங்காய் தோப்புல உள்ள மாங்காய் எல்லாம் பறிச்சு அழுவ. நீ எல்லாத்தையுமே மறந்துடுதே கீதா. இருந்தாலும் நீ கொள்ளாந்தான். என்னதான் சண்டை போட்டாலும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒண்ணுன்னா நம்ம அக்கா போய் பார்க்கணும். அப்பதான் நாளைக்கு எதுனாலும் நமக்கு ஒருத்தவங்க வருவாங்க. என்ன பெரிய ஞானி மாதிரி பேசியா? இவ அவ்வளவு நல்லவா கிடையாது, எதுக்கு போறான்னு தெரியலையே. அதான் வந்துட்டான்ல. ஏய் செல்வா, எதிர்பார்க்கவே இல்ல. Where are you going? என்ன இங்கிலீஷ்ல பேசியா? நமக்கு புரிய கூடாதுன்னு இருக்குமோ? ஆஃபீஸ். I will come. What happened? You know, Lakshmi sister admitted in hospital. Yeah, I know. Asking in Uma. ஐயோ கடவுளே, ஒண்ணுமே புரியலையே, எப்படி கண்டுபிடிக்கிறது? கீதா என்னக்கா? என்னம்மா, என்ன லாங்குவேஜ் இது? ஒன்னும் புரியாம பேசுறதான் பேசிட்டு தமிழ்ல பேசினா என்ன? சாரி செல்வா, I will join you. Oh, of course. என்ன குளுக்கோஸ் எல்லாம் பேசிக்கிடியாவ? Thank you so much. ஓஹோ, இவளுக்கு இதுக்குதான் இவ்வளவு நேரம் பீட்டர் மாதிரி இருந்தாளா? பாய் ஆண்டி, பாய். ச்சே, இவ 309 தேங்காய் பட்டணத்துக்கு நிக்கல, இவன் கூட போறதுக்கு தான் நின்றிருக்கியா. அப்ப புரியல, இப்ப புரியுது. ஓடி போ, நல்லா சிரிச்சுக்கிட்டா போறா. போ, அங்க உமா உனக்காக வெயிட்டிங்ல தான் இருப்பா. போ. எத்தனை தடவை தான் அடி வாங்கி திட்டு வாங்கி அவகிட்ட உத வாங்கினாலும் இவனும் திருந்த மாட்டேங்கிறான், திருந்துறாவன அவனும் திருந்த விட மாட்டேங்கிறா. ச்சே, இதை எல்லாத்தையும் கூட மன்னிச்சிருவேன். எனக்கு புரிஞ்சிரன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் பீஸ்ல பேசினியல, இங்கிலீஷ் பீஸ்ல அத மட்டும்தான் என்னால மன்னிக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அடங்காட்டிட்டா போறா. போ, அங்க போய் வாங்குவா. ராணியக்கா, எங்கெல்லாம் காத்தி அடி அலைஞ்சோம். என்ன சின்ன பொண்ணு, நீங்க 3 பேர் வந்திருக்கீங்க? ஏன், யாருக்கு என்னாச்சு? என்னக்கா என்ன கேக்குறீங்க? எங்களுக்கு யாருக்கும் எதுவும் ஆகல. ஆமா, லட்சுமி அக்காளுக்கு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லையா? டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க? குளுக்கோஸ் இப்பதான் வசந்தி போட்டிருக்கு, அதாவது முடியட்டு பார்த்துக்கிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. சே பாவம் லட்சுமி அக்கா, என்னத்த சொல்லதுக்கு? எப்படி தெரிஞ்சிட்டு இருந்தவிய இப்ப இப்படி வந்து ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகி மாதிரி ஆயிட்டு பாருங்க அக்கா. சரி அதெல்லாம் இருக்கட்டு, நீங்க 3 பேரும் ஏன் பச்சை பிள்ளைகளையும் போட்டுட்டு வந்திய? நீங்க போங்க. என்னக்கா சொல்றிய? லட்சுமி அக்கால இப்படி ஒரு நிலைமையில எங்களால விட்டுட்டு வர முடியுமா? ஐயே, அதான் நான் இருக்கேன் சின்ன பொண்ணு, நான் பாத்துக்கலாம். நீங்க 3 பேரும் கிளம்புங்கம்மா, எதுக்கு வேஸ்டா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிடக்குறிய? போ சின்ன பொண்ணு, உன் மாமியார் வேற இப்பதான் கொஞ்சம் மனசு மாறி இருக்கு, மறுபடியும் சண்டை போட்டு பிரியாதீங்க, கிளம்பு. இல்லக்கா, நான் லட்சுமி அக்கால பார்த்துட்டு தான் போவேன். லட்சுமி அக்கா இப்ப எப்படி இருக்கியவ? அவன் நல்லா தான் இருக்கா. ஏன் உங்களை இப்படி வந்து நின்று கேட்டுட்டு இருக்கிறிய? ஆமாக்கா, ஆப்ரேஷன் எல்லாம் இப்பவா இல்லை எப்ப சொல்லியிருக்கியாவ? ஆப்ரேஷனா? என்ன ஆப்ரேஷன்? அதாக்கா, ஏதோ மூளையில கட்டியான், கழுத்துல கட்டியான், வயத்துல பெரிய கட்டியான், எல்லாம் ஊருக்குள்ள அப்படிதான் பேசிட்டு இருக்கியாவ. ரொம்ப சீரியஸா இருக்கு, பழைக்கிறதே கஷ்டம். நீ நிறுத்து வசந்தி, என்ன பேசிட்டு இருக்கா நீ? தலையில கட்டியா மூளையில கட்டியா எவ சொல்லிட்டு தெரியா? ஆமா ராணி அக்கா, உங்களுக்கு தெரியாதா? ஊருக்குள்ள அப்படிதான் பேசிட்டு இருக்காவ. லட்சுமி அக்காளுக்கு ரொம்ப சீரியஸா இருக்குன்னு, அதனாலதான் நாங்க பதறிட்டு ஓடி வந்தோம். ராணியக்கா, நீங்க எங்க கிட்ட கோவப்படாதீங்க. ஊருக்குள்ள அப்படிதான் பேசிட்டு இருக்கியாவ, பிழைக்கிறதே கஷ்டம்னு கூட சொன்னாவக்கா. அதான்க்கா நாங்க ஓடி வந்தோம். ஐயோ கடவுளே, நிறுத்துங்க அம்மா தயவு செய்து. நீங்க சொல்லிதெல்லாம் கேட்டா எனக்கே அட்டாக் வந்துடும் போல இருக்கு. ராணி அக்கா, டாக்டர் இப்ப என்ன சொல்லிருக்காரு? அட நிறுத்து சின்ன பொண்ணு, நீ வேற. அவளுக்கு கட்டியும் கிடையாது, ஒரு குட்டியும் கிடையாது. என்னக்கா என்ன சொல்றிய? கடவுளே, அவன் நேத்து ராத்திரி கொஞ்சம் சாம்பாரும் உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டுருக்கியா. அது கேஸ் ஃபார்ம் ஆகி அவளுக்கு வயிற்றுக்கு ஒத்துக்கல,
அதனால அவளுக்கு சரியா கொஞ்சம் வயிறு வலி, புரியுதா? மத்தபடி வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. சுப்பா எள்ளு போல தூங்கி கொஞ்ச நேரம் லேட்டா எழும்புனா கூட அப்படியே குழி தோண்டி புதைச்சிருவாளோ போல இருக்கு. அவ்வளவுதானா? எம்மா அம்மா, ஊருக்குள்ள என்ன பேச்சு பேசலாம் தெரியுமாக்கா? இந்த 4 பேர் 4 விதமா பேசுவோம்னு சொல்லுவாங்களே, அது இதுதானோ? செப்பா நல்லா இருக்கவளையும் நல்லா இருக்கிற உடம்பையும் அதை இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் வருத்திடுவாளோம்மா. எப்பா நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு எனக்கே நெஞ்சு வலிக்குது. என்னத்தெல்லாமா பேசிட்டு இருக்காளோ, என்னத்தெல்லாம்? ரணிகா ரணிகா, நீங்க எங்க மேல கோவப்படாதீங்க. எனக்கு உங்க வேலைனும் கோவம் இல்ல, ஊர்ல உள்ளவங்கள சொல்லி சின்ன பொண்ணு. சே அம்மா, நீங்க சொன்னோன்னு கேட்டது எனக்கு பயமா இருக்கு. நான் லட்சுமியை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன சின்ன பொண்ணு இப்படி ஆயிட்டு? பாத்தியலாக்கா எவ்வளவு சீன் போட்டாள்வனி. சே, நான் வேற என் மாமியார்ட்ட சண்டை போட்டுட்டு வேற வந்தேன். கிளவி நீ இதுதான் சாக்குன்னு வச்சு பேசுமே. இடு சின்ன பொண்ணு, ஏதோ பார்க்க வந்தோம், பார்க்க தான் முடியல. ராணியக்கா வரட்டு, நம்மள ஒரு எட்டு போய் பார்த்துடலாம். வசந்தி அக்கா, அட எனக்கு இதா, நீ என்ன இந்த பக்கம்? அதான் லட்சுமி அக்காவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, சீரியஸா இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னக்கா என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கீதா, குளுக்கோஸ் போட்டுட்டு இருக்காவ, இப்ப சரியாயிரும். பரவாயில்லையே கீதா, லட்சுமி அக்கா கிட்ட 1008 சண்டை போட்டாலும் அவங்களுக்கு ஒன்னும் ஓடி வந்திருக்கிறியே. பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சண்டை தான் வரும், அதுக்காக அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா பார்க்க போக கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? அதான் மனசு கேட்கல சின்ன பொண்ணு, பார்க்க வந்தேன். பரவாயில்லையே. என்ன கீதா, இந்த நேரம் பஸ் கூட கிடையாது, இந்த நேரம் எப்படி வந்தா? செல்வாதான் கூட்டிட்டு வந்தான். ஐயோ கடவுளே, உமா நிக்கிறது மறந்து போச்சு. எப்படி சமாளிக்கிறது? உமா வரியா, வீட்டுக்கு போலாம். ஏதோ சாதனம் எல்லாம் வாங்கணும்னு சொன்னாலே போய் வாங்கிட்டு வந்துடலாம். வா, உன்னைய கூட்டிட்டு போலான்னு வந்தேன். தள்ளிப்போ. என்ன கூட்டிட்டு போலான்னு வந்தியா, இல்ல அவளை இறக்கி விட்டுட்டு போலான்னு வந்தியா? உமா என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்கா? அவனை திட்டுற வேலையில வச்சுக்காத. ஹாஸ்பிட்டல்னு பாக்குறேன், வாய மூடிக்கிட்டு போயிரு. இது எனக்கு அவனுக்கு உள்ள பிரச்சனை, இடையில நீ வராத. மாட்டினர்னே செல்வானே. ஏன் என்ன பைக்ல கூட்டிட்டு திரிய சொன்னா ஒன்னால முடியாது, அவளை மட்டும் கூட்டிட்டு வந்திருக்க? அது நான் வர வழியில அவ லிஃப்ட் கேட்டா, அதுதான் கூட்டு வந்தேன். லிஃப்ட் கேட்டாளா? ஏன் நீ ரேபிடோ ஏதாவது ஓட்டுறியா எப்படி? உமா பைக்கில் பின்னாடி உள்ள சீட்டை நீ எடுத்துறியே? என்ன ஒரு வரப்பா காலை தூக்கிட்டு நிக்கியா? மா தேவையில்லாம எதுவும் பேசாத, இது ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல்னு நீ சொல்லிதான் எனக்கு தெரியணும்னு கிடையாது. நானும் ஹாஸ்பிட்டலுங்கிறதால தான் கொஞ்சம் அமைதியா பேசுறேன். வீட்டுக்கு வாடி, உனக்கு இருக்கு. உமா செல்வா மேல எந்த தப்பும் கிடையாது. ஆக்சுவலி நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், நீ தப்பா எதுவும் நினைக்காத. நான் வர வழியில செல்வா வந்தான், நான் தான் லிஃப்ட் கேட்டு வந்தேன். இதுக்கு என்கிட்ட கோவப்படு, அவங்கிட்ட வேண்டாம். பாரு, உனக்கு எனக்கு எந்த பேச்சும் கிடையாது, நீ தேவையில்லாம என்கிட்ட வராத. என்ன செல்வா, இப்ப கிளம்புவியா இல்ல கொஞ்சம் லேட் ஆகுமா? ஏன் கீதா? இல்ல கொஞ்சம் லேட்டா கிளம்பினா உன் கூடவே வந்துடலான்னு பாக்குறேன். ஆறாம் கொழுப்ப. இல்ல கீதா, நான் இப்போ உடனே கிளம்பிடுவேன். அடுத்தவாகிட்ட மட்டும் நல்லா இழிச்சி இழிச்சி பேசு, கேட்டு நான் பொண்டாட்டிட்ட மட்டும் ஒரு சிரிப்பு வந்துடாது, அப்படிதானே? வா, வீட்டுல போய் இதுக்கெல்லாம் சேர்த்து தாரேன், கிளம்பு. எவ்வளவுதான் அடி வாங்கினாலும் எப்படிதான் வெறப்ப மூஞ்ச வைக்க முடியுது இந்த செல்வானால. நான் ராணி அக்காவை பார்த்துட்டு வந்தேன். அட்மிட் ஆகிருக்கிறது லட்சுமி அக்கா. ராணி அக்காவை பார்த்தாதானே இங்க இருக்காங்க அவங்க சொல்லுவாங்க, அதான். செல்வா ஒரு நிமிஷம். பாத்தியல் அக்கா, எந்நேரமும் செல்வா செல்வான்னு அவிய பின்னாடியே போயிட்டு இருக்கா. அவிய ஒதுங்கினாலும் இவ விடுற மாதிரியே தெரியல. சரி விடு, எப்படியும் வீட்டுக்கு தானே வருவான், அப்ப பேசிக்கலாம். இது ஹாஸ்பிட்டல் தானே, கோவப்படாத. அப்படியே போய் லட்சுமி அக்காவை பார்த்துக்கிட்டு கிளம்புவோம். எனக்குன்னு தான் பிரச்சனை, எங்க இருந்து தான் வருமோப்பா தெரியவே மாட்டேங்குது. உங்க அம்மா போய் நிறைய நேரம் ஆகுதா, இல்ல இப்ப வரக்கூடிய நேரம் தானா? இல்ல இப்ப வந்துருவாங்க. பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு உடம்பு சரியில்லைன்னே உங்க அம்மா கூட்டு போயிருக்காவ. ஆமாத்த. என்னம்மா? ஒண்ணும் இல்ல மக்கா, சும்மா பேசிட்டு இருந்தோம். சங்கீதா எங்க? சங்கீதா பின்னாடி ஒரு பிள்ளை கூட்டணி போனா. மோனிஷா உன்னை பூ மாதிரி தேடி வந்திருக்கா. எதுக்கு அண்ணி? தெரியலையம்மா, என்னன்னு போய் கேளாம். சரிங்க அண்ணி. ஏதாவது வேலை செய்யணுமா மக்கா? அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாமா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு இல்லாமல் நானே ரெடி பண்ணிடுவேன். நீங்கள் இங்கே ரெஸ்ட் எடுங்க. அப்பா இப்போ வருவாங்களா? உன் வீட்டுக்காரங்களா ஃபோன் பண்ணி கேட்டு பாரு. போய் நிறைய நேரம் ஆகுது. மாமனார மரமோன்னு எங்கே போனா அவ்வளோ?
சரி வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போயிருப்பாவ. போயிட்டு எடுத்துட்டு வரட்டு. ஏதாவது குடிக்கிறீங்களா எப்படிமா? ஒன்றும் வேண்டாம் மக்களே. உள்ளியா தக்காளி அரியனா எடுத்துட்டு வா, நான் கட் பண்ணி தரேன். ஒன்றும் வேண்டாமா, நான் பண்ணிடுறேன். என்ன சமையல் பண்ண போறா? பிரியாணி தாம்மா. சரி மக்கா, சரி. ஏதாவது பண்ணனா கூப்பிடு. சரிம்மா. வீட்டில் இருக்கும்போது ஒரு வெண்ணி தண்ணி கூட வச்சது கிடையாது. இங்க வந்து பிரியாணி போடுற அளவுக்கு மாறி இருக்கா. பரவாயில்ல. உங்களுடையம்மா? யாரு நீங்க? பக்கத்து வீட்டில் உள்ளவங்க தாம்மா. என்ன எப்ப வந்திய? காலையிலே வந்தோம். எங்க மைனியரை காணல? அவங்க வீட்ல இல்ல. ஓ மறந்து போச்சு. அந்த பக்கத்து வீட்டுல லட்சுமி ஒருத்தி இருப்பா இல்லையா, லேசா சின்ன தலைவலியாமா. அதுக்கு அவ வீட்டுல உள்ளவைய கூட்டிட்டு போக மாட்டாவளா என்ன? முவன் இருக்கா, மருமுவா இருக்கா, முவா இருக்கா, எல்லாரும் இருக்காவ. வீட்டுக்காரன் கூட இருக்கான் பாத்துடுங்கம்மா. அவைய எல்லாராலையும் கூட்டிட்டு போக முடியாதா சொல்லுங்க? உங்க மைனியாரு கூட்டிட்டு போயிருக்கு. என்னத்த சொல்ல, வீட்டுல யாரும் இல்ல அதனால கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. ஐயே அப்படியெல்லாம் இல்ல, அந்த வீட்டுல எல்லாரும் உண்டு. உங்க மைனியாரு தான் கூட்டிட்டு போயிருக்கு. ஏன் நீங்க வாரது தெரியுமோ? நீங்க வரதால கூட ஒரு போய் இருப்பாளோ என்னமோ? இல்ல இல்ல, நாங்க வரதெல்லாம் தெரியாது, நாங்க சொல்லாம தான் வந்தோம். ஓ அப்படியா, சரி சரி. ஈஸ்டர் உங்க மூளுக்கு நிறைய குடுத்தியலானா? அதான் ஈஸ்டருக்கு படியெல்லாம் குடுத்தியே இல்லையா, நிறைய கொண்டு வந்து இறங்குனத பார்த்தேன். அதான் கேட்டேன். எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை, அவளுக்கு கொடுக்காம நான் வேற யாரு கொடுக்க போறேன்னு சொல்லுங்க. ஆமா ஆமா, அது என்னமோ கரெக்டு தான். ஏம்மா, இந்த பாட்டி வந்தாலே வீட்டுல ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்திட்டே போயிரும். என்ன மக்களே? சும்மாதாம்மா, நீ வேலையை போய் பாரு. நானும் அம்மையும் சும்மா பேசிட்டு இருக்கோம். நேரம் போனோம்ல, அதுக்குதான். நீ போய் வேலையை பாருமா. அது இல்ல பாட்டி. ஏம்மா, இந்த எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் உப்பு மட்டும் பார்க்கணும், வாங்கலாம். அப்புறம் கொஞ்சம் போல பாயசம் வச்சிடலாம். எனக்கு பாயசம் வைக்க தெரியலம்மா, நீங்க வாங்கம்மா. சரி சரி, நான் வாரேன். என்ன பாட்டி இருங்க, மதியானம் சாப்பிட்டுட்டே போயிடலாம். இல்லம்மா, கொஞ்ச நேரம் உங்க அம்மிட்ட பேசலான்னு வந்தேன். நீ வேற பாயசத்தை வை எல்லாம் கூட்டிட்டா. சரி பின்ன பிறகு வரேன். சரி பாட்டி. சும்மா வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாம வர வேண்டியது, வந்த இடத்துல அதை இதன்னு ஏதாவது சொல்லி கொடுத்து குடும்பத்தை பிரிக்க வேண்டியது. சே. ஆமா, அந்த வரேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம்.